ஸோ எங்கள் டீமில் வந்து நாங்கள் பிளான் பண்ணி ஒரு டிஃப்ரெண்ட்டாக ஒரு ஃபன்னாக ஆக்டிவிட்டி பண்ணணும், சண்டை போடணும் அப்படின்னு சொல்லி நினச்சி ஒரு ஆக்டிவிட்டி பிளான் பண்ணியிருக்கோம். அதாவது ஒரு நீயா நானா மாதிரி ஒரு பேஷண்ட் வராங்க அப்படின்னா, இப்போது யூ ஆர் த ஃபஸ்ட் ஜெனரேஷன் டு யூஸ் பயோ சைக்கோ சோஷியல் மாடல். அப்போது நம்ம இதுக்கு முன்னாடியெல்லாம் எப்படி ஒரு அப்ரோச் இருந்தோம்னா ஒரு 20 இயர்ஸ்க்கு முன்னாடி 15 இயர்ஸ்க்கு முன்னாடி இருந்திருக்கலாம் அந்த அப்ரோச். பட் ஆனால் நிறைய தெரிய வராமல் இருந்தது. ஒரு பேஷண்ட் வராங்கன்னா அதுக்குள்ளே ஏதோ பிரச்சனை இருக்கும், கண்டிப்பாக நம்ம ட்ரீட் பண்ணணும். அது வந்து பயோமெக்கானிக்கல் பயாலஜிக்கலாக ஹியூமன் பயாலஜிக்கலாக இருக்கும். உள்ளுக்குள்ளே பிரச்சனை இருந்தால் தான் பெயின் சொல்லுவாங்க, அந்த மாதிரி இருந்துச்சு. அதை தாண்டி இப்போ ஜென்ரேஷன் எப்படி கொஞ்சம் மாறிட்டு இருக்கு அப்படின்னா, சைக்கலாஜிக்கலாகவும் உனக்கு பிரச்சனை இருக்கும், சோஷியலாகவும் உனக்கு பிரச்சனை இருக்கும். உன்னோட தங்கச்சி ஒன்று அடித்தா உன் ஃப்ரெண்டு ஒன்று அடித்தா டிஃப்ரென்ஸ் இருக்கும். தங்கச்சி அடித்தா உனக்கு வலி ஜாஸ்தி தெரியும் உன் ஃப்ரெண்டு அடிக்கும் போதை விட. அப்போது நீ எமோஷனலாக ரியாக்ட் பண்ணுவேன் சில விஷயத்துக்கு. நீ தெரியாது தூங்கலைனாலும் உனக்கு வலிக்கும். ஸோ அந்த மாதிரி சைக்கோ சோஷியல் மாடலும் ஃபினான்சியல் ஸ்டேட்டஸாக இருக்கட்டும், மற்ற சோஷியல் லைஃபு, எஜுகேஷன், இதெல்லாம் கூட உன் பெயினை வந்து ப்ளே பண்ணுன்ற ஒரு ஆஸ்பெக்டில் கற்றுக்கிட்டோம். இப்போ என்னென்னா பயோ சைக்கோ சோஷியல் மாடல்னால் ரெண்டுமே இருக்கணும். ஒரு ட்ரீட்மெண்ட்டுக்கு ரெண்டுமே ஒரு பேஷண்ட்டுக்கு தேவை. பட் ஆனால் நாங்கள் என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா, ஒரு ஜஸ்ட் ஒரு ஃபன்னுக்காக என்ன பண்ணியிருக்கோன்னா, இந்த டீம் வந்து சைக்கோ சோஷியல் மாடல் தான் கரெக்டு, அதை ஏன் பண்ணணும், பயோமாடலாஜிக்கல் மாடல் என்ன தப்பு இருக்குங்கிறத சொல்லுவாங்க. இங்கே அப்படியே ஆப்போசிட்டாக பயாலஜிக்கல் மாடல் தான் கரெக்டு, சைக்கோ சோஷியல் மாடலில் என்ன தப்பு இருக்குன்னு சொல்லி சொல்லுவாங்க. இப்போ இது கரெக்டு இது தப்புன்னு சொல்லி ரிசல்ட்ஸ் எதுவும் இல்லை. ஒரு ஜஸ்ட் ஒரு டிபேட், ஒரு ஃபன்னி ஒரு லேர்னிங் எக்ஸ்பீரியன்ஸை க்ரியேட் பண்ணுறது தான் இந்த வீடியோ. ஸோ ஹோப் நீ அதர் ஃபிசியோதெரபிஸ்ட்டுக்குமே இது ஒரு லேர்னிங் பாயிண்டாவோ டிஃப்ரெண்ட்டாக இருக்கும்னு ஆசைப்பட்றேன். ஃபஸ்ட் நான் இந்த டீம்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறேன். ஏன் பயாலஜிக்கல் மாடல் தான் கரெக்டுன்னு நினைக்கிறீங்க? சைக்கோ சோஷியல் மாடல் அப்ளை பண்ணுறதுல என்னென்ன பிரச்சனை இருக்குன்னு நினைக்கிறீங்க? ஸோ ஃபஸ்ட்டு பாயிண்ட் நான் என்ன நினைக்கிறேன்னா, இப்போ ஒரு பெயின் ஒன்று வருதுன்னா சம்திங் அங்கே ஒரு ஸ்டிமுலஸ்னு ஒன்று இருந்தால் தான் அந்த பெயினே வந்திருக்கும். அதுக்கப்புறம் தான் அந்த சைக்கோ சோஷியல் மாடல்லாம் அப்ளை பண்ணி அந்த பெயினோட இன்டென்சிட்டியோ இல்லை பெயினோட எவ்வளோ டியூரேஷனுக்கு இருக்கோ அதெல்லாம் வந்து இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணணும்னு நான் நினைக்கிறேன். பயாலஜிக்கலாக தான் ஸ்டார்ட் ஆகும் அப்படின்னு. இப்போ சைக்கோ சோஷியல் வந்து ஏன் வந்து தேவையில்லை அப்படின்னு ஃபீல் பண்ணுறோன்னா, கண்டிப்பாக ஒரு ரூட் காஸ்க்கு ஒரு பயோமெக்கானிக்கல் ஃபேக்டர் இருக்கும். அதுக்கப்புறம் தான் சைக்கோ சோஷியல்னால அந்த பெயின் வந்து இன்டென்சிட்டி ரொம்ப ஜாஸ்தியாக பர்சீவ் ஆகும். ஆனால் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் ஆனதுக்கு பெயின்கான ரீசன் வந்து பயோமெக்கானிக்கலாக தான் இருக்கும். அண்ட் இன்னொரு விஷயம் என்ன ஃபீல் பண்ணால், ஒரு பர்சனுக்கு ப்ராப்பராக அசஸ் பண்ண தெரியல, பயோமெக்கானிக்கல் காசை கண்டுபிடிக்க தெரிலனா உடனே நம்ம வந்து இவங்களுக்கு சைக்கோ சோஷியல் தான்ப்பா பிரச்சனை, மண்டேல தான் அவங்களுக்கு பிரச்சனை அப்படின்னு சொல்லிடும். ஸோ லேக் ஆஃப் அசஸ்மெண்ட் தான் வந்து லீட்ஸ் டு ஓவர் எம்பசைஸ் த சைக்கோ சோஷியல் மாடல் வி ஃபீல். அது எப்படிங்க ஒரு பயாலஜிக்கலாக ஸ்டார்ட் ஆச்சு, ஒத்துக்கிறேன் நான். அதுதான் இப்போ சைக்கோ சோஷியல் இன்ஃப்ளூயன்ஸ் ஆயிடுச்சுல்ல. நான் மறுபடியும் உட்காந்து பயோமெக்கானிக்கல் மட்டும் ட்ரீட் பண்ணிட்டு இருந்தேன்னா, அதை மட்டுமே ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருந்தேன்னா அங்கே எனக்கு அவுட்கம் கிடைக்கவே போகிறதில்ல. நாங்கள் அதனால தான் வந்து எப்படி ஆச்சு அப்படின்னா, அதோட டியூரேஷன் தான். அதை பற்றி அவங்க ரிசர்ச் பண்ணதாக இருக்கட்டும், அதை பற்றி ஒரு ஃபியர் க்ரியேட் ஆனதாக இருக்கட்டும், அதோட அவங்களோட ஃபினான்ஷியல் ஸ்டேட்டஸாக இருக்கட்டும், இதெல்லாம் தான் டிட்டர்மைன் பண்ணுது அந்த பெயினை. ஒரு பெயின் தான் ஒரு ப்ராப்ளம்னா அதுக்கு ரூட் காஸ் கண்டிப்பாக ஒரு பயாலஜிக்கலாக தான் இருந்திருக்கும். பட் அது ஒரு சர்டன் ஸ்டேஜ்க்கு அப்புறமா அது சைக்கோசோஷியலாக மாறிடுச்சுல்ல. நீங்கள் நம்ம இன்னும் அதையே போட்டு இது பண்ணிட்டு இருந்தோம்னா நம்ம இன்னும் பேஷண்ட் பார்க்கவே முடியாதுன்னு என்னோட தாட். நாங்களும் அசஸ் பண்ணுறோம், நாங்களும் ட்ரீட் பண்ணுறோம். ஆனால் அதுக்கு ஒரு காசு இருக்குது, புரிஞ்சுக்க முடியுது. எதுவும் தெரிலனா ஆனால் வந்துட்டு அப்படி பேஷண்ட் இருக்காங்களே, பெயினை தப்பாக பர்சீவ் பண்ணவங்களும் இருக்காங்களே, ஒரு சைக்கோ சோஷியலாக மட்டுமே அஃபெக்ட் ஆனவங்களும் இருக்காங்கல்ல. அதாவது ஒரு ரூட் காஸ் எல்லாருக்குமே அந்த பெயின் வரணும்னு இல்லைல்ல. ஒரு பாப்புலேஷன் 100 people இருக்காங்கன்னா எல்லாருக்குமே அப்போ அந்த ஒரு நீங்கள் சொல்கிற ஒரு பயாலஜிக்கல் சேஞ்சினால ஒரு ப்ராப்ளம் இருக்கணும். ரொம்ப வந்துட்டு ஏன்னா அதுவும் டீஜெனரேட்டிவ் சேஞ்சஸாக இருக்கலாம், எல்லாரும் அவங்களோட அடாப்டிவ் ஃபங்க்ஷனல் ஆக்குபேஷனாக இருக்கலாம். அந்த மாதிரி நடக்கிறதுல அவங்களுக்கு நடந்துருக்கலாம். அது வந்து எல்லாருக்கும் பெயின் வரல. அப்போ ஏன் அந்த பெயின் வரணும்? அப்போ நாங்கள் அது ஆமாம் அவங்க சைக்கலாஜிக்கல் அஃபெக்டாக இருக்கனால அதை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணது நாங்கள் திங்க் பண்ணுறோம். நாங்கள் தெரியும் அசஸ் பண்ண தெரியாமல் இல்லை. ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் பேஷண்ட்ஸே வராங்க நம்மக்கிட்ட, எத்தனை பேர் வந்து இப்போ லோ லெவல் ஆஃப் இன்கம் ஆர் இப்போ ஒரு ஆட்டோ டிரைவரோ ஒரு பெயிண்டரோ வந்து அவங்களுக்குமே பெயின் இருக்கும். பட் ஏன் வந்து அவங்க வர மாட்டேங்கிறாங்க? இல்லை, அவங்களுக்கும் ப்ராப்ளம் இருக்குது, வருவாங்க, வர மாட்டேங்கிறாங்க. இல்லை, பெயின் த்ரெஷ்ஹோல்ட் அவங்களுக்கு ஜாஸ்தியாக இருக்குது. பெயின் சப்ஜெக்டிவ்ங்கிறது தானே ப்ராப்ளம். இங்கே அப்போயே அந்த ப்ராப்ளம் இருக்குது தானே, பயாலஜிக்கலாக ப்ராப்ளம் இருக்குங்கிறது தான் இது பண்ணுறாங்க. அதுதாங்க நாங்கள் திருப்பி சொல்கிறோம். பெயின் ரெசிலியன்ஸ்னு ஒன்று இருக்குது. இப்போ வந்து நார்மலாக இருந்தால் வந்து சைக்கலாஜிக்கலாக அஃபெக்ட் ஆகிடுவாங்க. பட் இவங்களோட த்ரெஷ்ஹோல்ட் வந்து
எந்த அளவுக்கு மெயின்டைன் ஆகுதுன்றது தான் பாயிண்ட். இப்போ இங்கே பெயின் த்ரெஷோல்டு வந்து இங்கே சைக்கலாஜிக்கலாக ஸ்ட்ராங்காக இருக்கவங்களுக்கு ஜாஸ்தியாக இருக்கும், புரிஞ்சிக்கிற தன்மை இருக்கும். அதை வீக்காக ஃபீல் பண்ணுறவங்களுக்கு சோஷியல் லெக்காகவும் சைக்கலாஜிக்கலாகவும் தாட்ஸ் அண்ட் பிலீவ்ஸ் அவங்களுக்கு ப்ராப்ளமே இல்லைனாலுமே இப்போலாம் அந்த பெயின் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ற மாதிரி நினைக்கிறவங்க, அப்போ நாங்கள் எப்படி அது பயாலஜிக்கல்னு சொல்ல முடியும்? சைக்கலாஜிக்கல் தானே ஒரு வருவாங்க. எக்ஸாம்பிள் கொடுக்குறீங்களா? ப்ராப்ளமே இல்லாம ஒரு பர்சன் வந்து பெயின் பயோமெக்கானிக்கல் இருந்து சைக்கோ சோஷியலாக மாறணும்னு அவசியம் இல்லை. அவங்க ஒரு சைக்கலாஜிக்கலாக ஒரு அஃபெக்டான ஒரு டிப்ரெஷன் இருக்காங்க, அந்த மாதிரி ஏதாவது ஒரு ஸ்ட்ரெஸ்ஸில் இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு ஒரு ரூட் காஸாக ஒரு பயோமெக்கானிக்கலாக ஃபேக்டர் இருக்கணும்னு நெசசிட்டி கிடையாது. பிகாஸ் அவங்களோட ஸ்ட்ரெஸ்னால கூட அவங்களுக்கு அந்த பெயின் ஃபீல் பண்ணலாம், அவங்களுக்கு வேறு ஏதாவது மல்டிபிள் ஃபேக்டர்ஸ் எஃபெக்ட் ஆகலாம். ஸோ பயோமெக்கானிக்கலாக இருந்தே ஆகணுங்கிற ஒரு நெசசிட்டி இல்லை. ஸோ இதுவும் சைக்கோ சோஷியலாகவுமே அவங்களுக்கு ஒரு பெயின் வரலாம் அப்படிங்கிறதான் ஒரு அட்ரஸ் பண்ணுவே. பயோமெக்கானிக்கல் ரிமூவ் பண்ணிட்டு ஒரு எக்ஸாம்பிள் சைக்கோ சோஷியலா இந்த பெயின் வரலாம். டிப்ரெஷனுக்கு அப்புறமா பேர் வந்து சைக்காலஜிக்கலா அஃபெக்ட் ஆகி அதுக்கப்புறமா அவங்களுக்கு பெயின். இப்போ நான் என்ன ஃபீல் பண்ணேன்னா, இதுக்கு இப்போ நீங்கள் சொன்னீங்க ஒரு பேஷண்ட்டை சரி அசஸ் பண்ண முடியாதுன்னா சைக்கோ சோஷியலாக ப்ளே பண்ணுறோம் அப்படின்ட்டு இருக்கலாம். அப்புறம் என்ன அசஸ்மெண்ட்டே சைக்கோ சோஷியலாக பண்ணலாம்ல? சைக்கோ சோஷியலாகவே அசஸ்மெண்ட்டும் இங்கே பண்ணலாம்ல? அது ஒன் ஆஃப் த அசஸ்மெண்ட் தானே. அப்போ அதில் பிரச்சனைனா அதை ப்ளே பண்ணுறது என்ன? அதுதான் பிரச்சனைன்னு சொல்கிறது என்ன தப்பு? அதுவுமே அசஸ்மெண்ட் தானே. சைக்கோ சோஷியல் அசஸ்மெண்ட் கண்டிப்பா பண்ணணும், நான் இல்லைன்னு சொல்லலை. ஆனா நம்மளோட பார்ட்டில் வந்து ஒரு 20% மோஸ்ட் ஆஃப் த வந்து வி ஹாவ் டு கான்சன்ட்ரேட் ஆன் த பயோமெக்கானிக்கல். கொஞ்சமாக வேணால் சைக்கோ சோஷியலாக வி கேன் சப்போர்ட். பட் சைக்கோ சோஷியலாக தான் பிரச்சனையே, பயோமெக்கானிக்கலி இல்லை அப்படின்னு நம்ம கண்டிப்பாக சொல்லிட முடியாது. மெயின் ஃபோக்கஸ் பயோமெக்கானிக்கலில் இருக்கணும், சைக்கோ சோஷியல் கம்மியாக இருக்கணும். அதாவும் நம்ம ட்ரீட் பண்ணணும். கம்மியாக தான் இருக்கணும்னு அவசியமே இல்லையே. நீங்கள் வந்து காம்ப்ளெக்சிட்டியாகவே யோசிச்சிட்டே இருக்கீங்க. நான் வந்து என்கிட்ட ஒரு பேஷண்ட் வந்துட்டாங்கன்னா பயோமெக்கானிக்லாம் அவங்களுக்கு பிரச்சனை இருக்கணும். இப்போ வந்து ஷோல்டர் பெயின்னு வர்றாங்கன்னா நான் கண்டிப்பாக நான் ஸ்கேப்லா பயோமெக்கானிக்ஸ் நால தான் வந்திருக்கணும் அப்படின்னு நீங்கள் பயோமெக்கானிக்கலாக அதை அட்டாக் பண்ணணுன்னே பண்ணுறீங்க. அது மேபி அவர் வந்து ரீசெண்டாக லாஸ்ட் வீக்ஸில் ப்ளே பண்ணதில் அந்த இன்டென்சிட்டினால கூட ஆயிருக்கலாம். அங்கே வந்து ரெக்கவரி ஃபேஸ் இல்லாமல் இருந்திருக்கலாம், அதனால கூட பெயின் வந்திருக்கலாம். ஆனால் அந்த ஸ்கேப்லர் பயோமெக்கானிக்ஸில் தான் பெயின் வந்தது, பயோமெக்கானிக்கலாக தான் பெயின் வந்தது அப்படின்றது வந்து இல்லை. இன் பயோமெக்கானிக்கல் ஆஸ்பெக்டில் வி ஆர் நாட் டெல்லிங் எனி டயக்னோசிஸ், ஸ்பெசிஃபிக் டயக்னோசிஸ் நாங்கள் சொல்ல. எனி ஓவர்லோட் ஆர் அண்டர்லோட் அந்த மாதிரி ஒவ்வொரு அது ஒரு பயோமெக்கானிக்கல் ரீசன்ஸ் தான். இட் ஒன்ட் சைக்கோ சோஷியல் காஸ். overload, underload, lack of mobility, lack of strength, everything comes under biomechanical part. இல்ல அது பயோமெக்கானிக்கல் பார்ட்டா சரி, இட் மேக் சென்ஸ். ஸோ இப்போ எல்லாமே பயோமெக்கானிக்கல்ல தானே ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னா அதுக்கு என்ன ஆன்சர் வச்சு? ஃபார் எக்ஸாம்பிள் இப்போது ஓவர்லோட் பண்ணது தான் பெயின் அப்படின்னா, ஒன்று நமக்கு அதுக்கான ஸ்ட்ரென்த் இருக்கணும், அந்த லோடை அட்ரஸ் பண்ணுறதுக்கான ஸ்ட்ரென்த் இருக்கணும். இல்லாட்டி அது ஒன்றும் இல்லை, வில் பவர்னுங்கிறது ஒன்று இருக்கணும்ல. அந்த கேம் அவங்க 8 இயர்ஸாக விளாண்டுட்டு இருக்கலாம், அந்த 1 மந்த்துக்கான ரீசன் தான் நீங்கள் பயோமெக்கானிக்கல் சொல்கிறீங்க. நான் என்ன சொல்கிறேன்னா, ஒரு 8 இயர்ஸாக விளாண்டுருக்கிற ஒரு பர்சன் அப்படின்னா ஹீ கேன் கம் அவுட்ல, அவருக்கு தெரியும்ல. அப்போ அந்த ஃபேக்டர் தானே சைக்கலாஜிக்கல், அந்த ஃபேக்டர் தானே பிளேஸ் மேஜர் ரோல். அவர் ரெஸ்ட் எடுத்தால் சரியாயிரும் தெரிஞ்சால் ரெஸ்ட் எடுக்க போகிறாரு. ஒரு இமீடியட் அதுக்கு அப்போ நான் உட்காந்து உங்களுக்கு டேர் ஆயிருக்கும், உங்களுக்கு எதாவது ஆயிருக்கும், டிஸ்ஃபங்க்ஷன், இப்போ ஸ்கேப் நான் 8 வருஷமாக விளாட்றையா, இப்போ எப்படியா வந்துச்சு கொஸ்டின் வருமா? எகைன் ஹில் கூகுள் சர்ச் பண்ணுவாரா மறுபடியும்? அப்போ தான் ஒரு கண்டிஷனுக்குள்ளே நானே அவரை புஷ் பண்ணுறனோ அப்படின்னு எனக்கு தோணுது. பயாலஜிக்கலாக நான் என்ன எப்படி எடுத்துகிட்டு போகலாம் அப்படின்னு நினைக்கிறேன் அப்படின்னா, நீங்கள் சைக்கோசோஷியல் ஆஸ்பெக்ட் என்னென்ன பெனிஃபிட்ஸ் இருக்குங்கிறத ஷேர் பண்ணலாம். சைக்கோசோஷியல் ஆஸ்பெக்டில் என்னென்ன பெனிஃபிட்ஸ் இருக்குங்கிறத ஷேர் பண்ணலாம். அது யூஸ் பண்ணுறதுனால என்ன பலன் அட்வான்டேஜ்ங்கிறத நீங்கள் சொல்லுங்கள். அதை கவுண்ட்ராக்ட் பண்ணலாம். இல்லாட்டி நீங்கள் பயோமெக்கானிக்கலோட அட்வான்டேஜ் சொல்லுங்கள், அதை கவுண்ட்ராக்ட் பண்ணலாம். ஸோ சைக்கோசோஷியல் ஃபேக்டர் வந்து இட் இஸ் நாட் ஒரு ஃபர்ஸ்ட் கன்சல்டேஷனில் வந்து அசஸ் பண்ணி அதுதான் அவங்களுக்கு சைக்கோசோஷியல் ஃபேக்டர் அஃபெக்ட் ஆயிருக்காங்களா இல்லையாங்கிறது ஒரு செஷனில் பார்க்கணும். ஆஸ் யூ கோ வித் பேஷண்ட், நம்ம பேஷண்ட் கூட நம்ம ட்ராவல் பண்ணும்போது தான் அவங்களுக்கு என்னதான் பிரச்சனை அப்படிங்கிறத அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். ஸோ அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் த பேஷண்ட் வந்து நம்மளுக்கு இன்னுமே நம்ம கிளியராக கிடைக்கும். ஸோ செகண்ட் ஒன் வந்துட்டு அவங்களோட பெர்ஸ்பெக்டிவ், பேஷண்ட்டோட பெர்ஸ்பெக்டிவ் அபவுட் த பெயின், அது தெரிஞ்சாதான் நம்ம ட்ரீட் பண்ண முடியும். ஸோ அது இல்லாமல் நீங்கள் பேஷண்ட்டோட பெர்ஸ்பெக்டிவ். ஸோ வந்து சைக்கோசோஷியல் மாடல் வந்து அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் த பெயின், ஒரு இண்டிவிஜுவல் பெயினே வேற அப்படிங்கிறதுக்கு ஒரு எடுத்துக்காட்டாக இருக்கும்னு சொல்லுவாங்க. வேற ஏதாச்சும் அப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணும்போது நெக்ஸ்ட் டைம் அவங்க ரெக்கரண்ட் பெயின் வரும்போது தே கேன் செல்ஃப் மேனேஜ். மேபி நான் வந்து ஒரு பாசிட்டிவ் மைண்ட்ஸில் ஒரு ஆப்டமிஸ்டிக்காக இருக்கும்போது அவங்களே அவங்கள மேனேஜ் பண்ணிக்கூடிய கெப்பாசிட்டி வந்து இன்னும் பில்ட் ஆகும். அதே ஒரு கண்டிஷன் பேர் வச்சு சொல்லும் போது உங்களுக்கு இந்த மாதிரி டிஸ்க் இப்படி இருக்கு, உங்களுக்கு இந்த மாதிரி இந்த போன் இப்படி இருக்கு, இப்படி நம்ம ரேட் பண்ணும்போது
அவங்க ஒரு பாயிண்ட்ல அது கரெக்ட் பண்ணணும், அதை கரெக்ட் பண்ணாதான் சரியாகுங்கிற ஒரு பெர்ஸ்பெக்டிவ் இருக்கு. பயாலஜிக்கலா கரெக்ட் ஆனாதான் நம்ம சரியாகுங்கிற ஒரு பெர்சிவரன்ஸ் வர்றது அது தப்பான ஒரு இதா இருக்கு. ஸோ இது அப்படி இல்லாம இல்லைங்க, அது ப்ராப்ளம் இல்லை, அது எல்லாருக்கும் அப்படிதான் இருக்கும். உங்களுக்கு இதை இந்த மாதிரி கொஞ்சம் இந்த மாதிரி திங்கிங் இல்லாம கொஞ்சம் ரிலாக்ஸ்டா இருந்து இந்த மாதிரி ட்ரை இது வந்து பண்ணலாம். வே ஆஃப் அப்ரோச். தெரபிஸ் இது மாறலாம். பட் நான் என்ன இவங்ககிட்ட கேட்கணும்னு ஆசைப்படுறேன் அப்படின்னா, இப்போ ஒரு பேஷண்ட்டுக்கு பயோமெக்கானிக்கலா பிரச்சனைக்கு அவங்க கிட்ட சொல்றது தான் அவங்களுக்கு இன்னும் பிரச்சனையாவே சைக்கிள் மாறுதுன்னு நீங்க சொல்றாங்க அப்படின்னா அதை எப்படி நீங்க பாக்குறீங்க? சார் ஆல் த டைம் அது வந்து அப்ளை ஆகாது. லைக் அவங்க கிட்ட இருந்து என்ன அவங்களுக்கு என்ன பிரச்சனைங்கிறது வந்து நம்ம கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணுறதும் வந்து சம்டைம்ஸ் இட் வில் ஹெல்ப். லைக் இவங்களுக்கு ஓவர்லோட்னால தான் அவங்களுக்கு ப்ராப்ளம் இருக்குது அப்படின்னா ஓவர்லோட் பண்ணாதீங்கன்னு சொல்கிறது தான் அவங்களுக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ தே மைட் நாட் மேக் மிஸ்டேக் ஃபர்தர் வேறு எதுவும் மிஸ்டேக் பண்ணலாம். சொல்றது தப்பு இல்லைன்னு சொல்றீங்க. லைக் அவங்கள வந்து அவங்க சொன்ன மாதிரி மெடிக்கல் டேர்ம்ஸ் சொல்லி அவங்கள வந்து பயமுறுத்தணும் அப்படிங்கிறது இல்லாமல் லைக் இதுதான் லேக் ஆகுது, ஸோ வி ஆர் கோனா ஒர்க் ஆன் தட் அப்படிங்கிறத வந்து நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணுறது இட் இஸ் நெசசரி. ஸோ பயோமெக்கானிக்கலாக ஒரு இஷ்யூ இருக்குன்னும் போது வி ஹாவ் டு அட்ரஸ் இட். ஸோ அதை வந்து சொல்லாமல் விடுறது வந்து சம்டைம்ஸ் அவங்க ஒரு அக்ரிவேட்டிங் ஃபேக்டராகவே அதுவே மாறலாம் அப்படிங்கிறத சொல்லாமல் விடுறது வேணாம் அப்படின்றீங்க. வேற ஏதாச்சும் இதுக்கு நீங்க என்ன சொல்றீங்க? நீங்க வேற ஏதாவது பாயிண்ட் வச்சிருக்கீங்களா இன்னும் பெனிஃபிட் ஆட் பண்றதுக்கு? இப்போ ஒரு பேஷண்ட் வராங்க, அவங்களுக்கு வந்து ஃபார் எக்ஸாம்பிள் டிஸ்பல்ஜ்னே இருக்குது. அவங்க ப்ரீவியஸாக ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருப்பாங்க, ஒரு டாக்டர் கிட்டே ஒரு தெரபிஸ்ட் கிட்டே போய் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும். அது வந்து நம்மக்கிட்ட வந்து பண்ணுறாங்க, நம்மக்கிட்ட அதை டிஸ்கிரைப் பண்ணும்போதே அவங்களுக்கு அதோட பெர்செப்ஷன் என்னன்னு நம்ம பார்ப்போம். பேஷண்ட்டோட பெர்செப்ஷன், அந்த கண்டிஷனோட பெர்செப்ஷன் அவங்க என்ன புரிஞ்சிருக்காங்க அப்படின்னா, அப்போது அவங்க பெர்செப்ஷன் அவங்க சைக்கோ சோஷியலாக அஃபெக்ட் ஆகிருக்காங்களா இல்லையானே நீங்கள் டிசைடே பண்ண வேண்டாம். அதை மட்டும் ஒதுக்கிட்டு அவங்களோட டிஸ்பல்ஜை வந்து நீங்கள் ட்ரீட் பண்ணணும்னு நினைப்பீங்களா? அந்த மாதிரி அதை ஃபோக்கஸ் பண்ணியே போகணும்னு நினைப்பீங்களா? இல்லை அவங்களுக்கு எஜுகேட் பண்ணணும், இல்லை அவங்களுக்கு அதை பற்றின நாலேஜ் அவங்களுக்கு தரணும் அப்படின்னு நீங்கள் நினைப்பீங்களா? ஃபர்ஸ்ட் நம்ம வந்து செக் பண்ணோம், அசஸ் பண்ணோம் உண்மையாலுமே தே ஹாவ் டிஸ்க் பல்ஜ் ஆர் நாட். ஃபர்ஸ்ட் வி ஹாவ் டு அசஸ் தட். உண்மையாலுமே டிஸ்க் பல்ஜ் இருந்துச்சு அப்படின்னு ஃபீல் பண்ணோம்னா எதனால டிஸ்க் பல்ஜ் வந்துச்சு, வாட் ஆர் தி ரீசன் ஃபார் தட், அதுக்கு நம்ம ஒர்க் பண்ணலாம். ஃப்யூச்சரில் திருப்பியும் ரெக்கரண்ட் வராமல் இருக்கிறதுக்கு பண்ணலாம். அண்ட் டிஸ்க் பல்ஜி இல்லாமல் அவங்க சொல்கிறாங்கன்னா அதை நம்ம அவங்களுக்கு எஜுகேட் பண்ணலாம். அதுக்கு அந்த கன்சல்டேஷன் செஷனே போதுமானது. அதுக்கு சைக்கோ சோஷியல்னு அவங்களுக்கு ஒரு பேர் வச்சு அதுக்கு ஒரு ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும்னு இல்லை. உங்களுக்கு உண்மையாலுமே இல்லை, நாங்கள் எங்களோட சைடு அசஸ்மெண்ட் பண்ணிட்டோம், கிளினிக்கலி நாங்கள் அசஸ் பண்ணோம், உங்களுக்கு எந்த ப்ராப்ளமும் இல்லை அப்படிங்கிறது நம்ம தெளிவாக எடுத்து சொல்லலாம். இன்ஸ்டெட் அவங்கள சைக்கோ சோஷியல்னு ஃபிக்ஸ் பண்ணி அதுக்கு வந்து தனியாக ட்ரீட்மெண்ட் பண்ணி அதுக்கு எஜுகேட் பண்ணி வர சொல்லலை. ட்ரீட் பண்ணுறது இல்லை, அது நம்மளுக்கு எல்லாருமே தெரியும். சைக்கோ சோஷியல் பேஷண்ட்டு நம்ம டிஸ்கஸ் பண்ணப்போல அவங்ககிட்டே நம்ம போய் சொல்ல போகிறதும் கிடையாது. அவங்களோட பெர்செப்ஷன் ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் நம்மளுக்கு கொண்டு வருது இல்லையா, அதுக்கு அந்த ஃபேக்டர் வந்து நான் இம்பார்ட்டன்ட் நான் ஃபீல் பண்ணுறேன். பயோமெக்கானிக்கலாக அவங்க டிஸ்பல்ஜே சப்போஸ் அவங்க டிஸ்பல்ஜ் இருக்குன்னு வச்சுக்கோங்க, அவங்களோட பெர்செப்ஷன் வந்து ஐயோ எனக்கு டிஸ்பல்ஜ் இருக்குது, நான் எக்ஸசைஸ் பண்ணலாமா வேணாமா அந்த பயம் இருக்கும். நெக்ஸ்ட் நீங்கள் அந்த எக்ஸசைஸை அவங்க ரீஹாப்க்கு வராங்க வந்து எக்ஸசைஸ் பண்ணுறாங்க அப்படிங்கும்போது அவங்களோட அந்த பெர்செப்ஷனை விட்டுட்டு நீங்கள் பாட்டுக்கு டிஸ்பல்ஜ் நம்ம எக்ஸசைஸே கொடுத்துருப்போம், இன்னைக்கு இந்த எக்ஸசைஸ் அந்த எக்ஸசைஸ் அந்த அப்படின்னு போக நெக்ஸ்ட் அந்த செஷன் முடியும் போது அவங்களோட அண்டர்ஸ்டாண்டிங் எப்படி இருக்குது நீங்கள் பார்ப்பீங்களா மாட்டீங்க? இதில் என்ன நான் ஃபீல் பண்ணேன்னா, நம்ம ஃபேன்சி டேர்ம்ஸ் அவங்கக்கிட்ட சொல்ல போகிறதில்ல. உண்மையில் டிஸ்க் பல்ஜு அப்படிங்கிறத சொல்லாமல் அதவே நம்ம ஓவர் எம்ஃபசைஸ் பண்ணி நீங்கள் என்ன சொல்கிறீங்கன்னா பயோமெக்கானிக்கல் காசை வந்து அப்படியே பேஷண்ட் கிட்ட சொன்னால் பயப்படுவாங்கன்னு ஃபீல் பண்ணுறீங்க. அந்த மாதிரி நாட் சொல்கிறீங்க. லைக் பயோமெக்கானிக்கல் காசு சொல்றது இல்ல, மெடிக்கல் ஜார்கன் வேர்ட்ஸை வந்து யூஸ் பண்றது. அப்போது இப்போ பயோமெக்கானிக்கலாக நம்ம அவங்களுக்கு ஒரு டயக்னோசிஸை கொண்டு போய் அவங்கள அதை ஓவர் எம்ஃபசைஸ் பண்ணாமல் நம்ம சொல்லும் போதே ஜஸ்ட்டு ஒரு நம்ம இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஸ்கேப்புலர் டிஸ்கைனீசியா உங்களுக்கு இருக்குது அப்படின்னா உங்களுக்கு ஸ்கேப்புலர் டிஸ்கைனீசியா இருக்குங்க அப்படின்னு சொல்லாமல் ஜஸ்ட் ஒரு மசில் இம்பேலன்ஸ் தான், அது நம்ம ஒர்க் பண்ணால் போதும். அதே கண்டிஷனை இந்த மாதிரி நம்ம சொன்னால் கண்டிப்பாக அவங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிப்பாங்க. லாங்குவேஜ் பிளேஸ் மேஜர் ரோல். பயோமெக்கானிக்கலாவே ட்ரீட் பண்ணிட்டு இருக்கீங்க, பட் அவருக்கு அதை தாண்டியும் இப்போ ஒர்க் ஸ்பேஸ்ல வந்து பிரச்சனை இருக்கு, பட் அதை பத்தி சொல்லாம ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆயிக்கிறாரு, ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கும் போது ரொம்ப பெயின் ஃபீல் பண்றாரு. அதெல்லாம் எப்படி மேனேஜ் பண்ணுங்க? நீங்க எக்ஸசைஸ்லாம் கொடுக்குறீங்க, அதெல்லாம் நல்லாவே பர்ஃபார்ம் பண்றாரு, நீங்க பண்ணும்போது பெயின் இல்லை, பட் வீட்டுக்கு போயிட்டு அதெல்லாம் பண்ணதுமா பெயின் கம்ப்ளைண்ட் பண்றாரு, எப்படி அட்ரஸ் பண்ணுங்க? ஸோ இட்ஸ் நாட் லைக் சைக்காலஜிக்கல் மாடல் வந்து அப்படியே அவாய்ட் பண்ணணுன்ற அவசியம் கிடையாது. லைக் வாட் வி எம்ஃபசைஸ் இஸ் சைக்கோ சோஷியல் மாடலை வந்து ரொம்ப ஃபோக்கஸ் பண்ணிவிட்டு
பயோமெக்கானிக்கலாக ஒரு காசு இருக்கிறத மிஸ் அவுட் பண்ணிடக்கூடாதுங்கிறது தான் விஷயம். ஸோ வி நோ சம்டைம்ஸ் நம்ம இன்ட்ராக்ட் பண்ணும்போது வீல் கெட் டு நோ லைக் இந்த பேஷண்ட்க்கு கொஞ்சம் ஓகே, கொஞ்சம் ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இருக்காங்க, ஒர்க் என்விரான்மெண்ட் பிடிக்கல, அந்த மாதிரி அவங்க சைக்கலாஜிக்கலாக அஃபெக்ட் ஆயிருக்காங்கிறது நமக்கு அண்டர்ஸ்டாண்டபிளாக இருந்தாலும் இஃப் வி ஃபோக்கஸ் ஆன் ஓகே இந்த பர்சனுக்கு வந்து சைக்கலாஜிக்கலாக ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இருக்காங்க, ஸோ அதுவே ஒரு பெயினுக்கு ஒரு காசாக இருக்கலாங்கிறத ஃபோக்கஸ் பண்ணியே போயிட்டு இருக்கும்போது ஏதாச்சும் பயோமெக்கானிக்கலான ஒரு இஷ்யூ இருந்துச்சுன்னா அதை வந்து அட்ரஸ் பண்ணாமல் விட்டுருவோங்கிறது வந்து ஒரு ட்ராபேக். அதுவுமே ஒரு ஃபேக்டரா மாறலாம். அதனாலே ரெக்கரண்ட் பெயின் வரல. இங்க சைக்கோசோசியலா எஜுகேட் பண்ணிட்டீங்க பண்ணா ரெக்கரண்ட் பெயினும் பயோமெக்கானிக்கலான டாக்டர் அட்ரஸ் பண்ணாடி வரலாம்ன்றாங்க. ஸோ எவ்ரி செஷனுமே ஒரு அசஸ்மெண்ட் தான். ஃபர்ஸ்ட் அசஸ்மெண்ட்டில் வந்து நீங்கள் ஒரு பயோமெக்கானிக்கல் காஸ் வந்து நினச்சி வச்சுருக்கீங்க. பட் நெக்ஸ்ட் டைம் நீங்கள் பார்க்கும்போது அவங்களுக்கு வந்து சைக்கோசோஷியலாக வந்து ஹீஸ் நாட் வெல்லுங்கிறத நினச்சிக்கிறீங்க அப்படின்னா அந்த பயாலஜிக்கலாக நீங்கள் கண்டுபிடிச்ச ஒரு விஷயம் தப்பாக இருக்கலாம், வேற ஒரு பயோமெக்கானிக்கல் காஸாக கூட இருக்கலாம். ஸோ அவங்களுக்கு சைக்கலாஜிக்கலாக தான் அஃபெக்ட் ஆயிருக்காங்கிறது வந்து டிட்டர்மைன் பண்ணிவிட்டு நம்ம ப்ரீ டிட்டர்மைண்டாக ஒரு விஷயத்தை நம்ம கொடுக்கும்போது இட் மைட் நாட் ஆல்சோ ஒர்க். What is the reason person get affect psychosocial? என்ன ரீசனாகலாம் அவங்க அஃபெக்ட் ஆகல? எப்படி எல்லாம் அஃபெக்ட் ஆகல? past experience of the pain. Past experience of the pain வந்து நம்ம என்னதான் எஜுகேட் பண்ணி ஒரு பிலீவ் வந்தாலுமே டக்குன்னு அந்த லைட்டா ஏதாச்சும் ஷார்ப் பெயின் ஓகே அவங்களுக்கு வந்து திரும்பி அந்த ஃபியர் வந்துரும், திரும்பி இப்படி ஆகுதுன்னு சொல்லிட்டு ஓவர் திங்க் அண்ட் ஓகே ஃபியர் ஓகே. நார்மல் டே டு டே ஃபங்க்ஷனல் ஆக்டிவிட்டியை அதை அஃபெக்ட் பண்ணும்போது சைக்கோசோஷியலாக நார்மல் டே டு டே ஃபங்க்ஷன் அஃபெக்ட் பண்ணனும்னா அந்த பயோமெக்கானிக்கலா அங்க பெயின் ஒன்னு இருக்கணும்ல, அதுக்கு ரீசன் இருக்கணும்ல, அப்பதானே அது அஃபெக்ட் பண்ணும். அது அப்படியே உடனே சைக்கோசோஷியலா மாறும். இப்போ என்னால இது பண்ண முடியல, பயோமெக்கானிக்கலாக இருந்திருக்கலாம். அதனால அவங்க அதை ஓவர் திங்க் பண்ணி இப்போ ஒரு பெயின் கேட்டஸ்ட்ரோஃபேசிஃபிகேஷன் அங்கே நடந்திருந்தது அப்படின்னா கண்டிப்பாக சோஷியல் ஃபேக்டர். எல்லா கேரக்டரும் பயோமெக்கானிக்கலாகவும் இருக்கணும்னு அவசியம் இல்லையே. சம் பர்சன்ஸ் பேசுவேன். அப்ப சடனா எப்படி அந்த பெயின் வந்துருக்கும்? நீங்க சொன்ன பெயின் எப்படி வந்துருக்கும் சடனா? அதுக்கு ஏதோ ஒரு எக்ஸாம்பிள் சொல்லலாம் பயோமெக்கானிக்கலா. ஒர்க் பண்ணிட்டே இருக்கவங்க ஃபார் எக்ஸாம்பிள் எப்படின்னா ஒரு லோ பேக் பெயின், ஃபார் எக்ஸாம்பிள் எப்படின்னா ஒரு பேக் பெயின் கேஸாக ரொம்ப பார்க்குறோம் அப்படின்னா, இப்போ எனக்கு லைட்டாக ஒரு பேக் பெயின் வந்தாலும் நான் வந்து டிஸ்கவுண்ட் யோசிப்பேன்ல, அந்த மாதிரி அவங்க ஃபேமிலியில் பார்க்குற ஏதாவது ஒரு பெயினோட ஒரு மிமிக்கிங்காக இருக்கலாம், ஒரு செஸ்ட் பெயின் பார்த்த கேஸாக இருக்கலாம், ஏதோ ஒன்று ஒருத்தருக்கு நெக் பெயின் வந்திருக்கும், ஆனால் அவருக்கு வந்துட்டு சர்விக்கல் ஸ்பான்லோஸ் தான் ரியல் ஸ்பான்லோஸ் தான் இருந்திருக்கலாம், ஆனால் இவருக்கு அது இருந்திருக்காது. ஆனால் அவங்களையுமே வந்துட்டு ஒரு நமக்கு அதே ரேடியேட்டிங் சிம்டம்ஸ், நம்மளும் அதே சர்ஜரி பண்ணுவோம். அந்த திங்கிங் ஒரு லைட்டாக வர பெயினையுமே அவங்களோட இதனால என்னன்னா இந்த பாஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் நெகட்டிவ் பிலீஃப் எல்லாமே பர்சனோட ஆட்டிட்யூட் தாட் ப்ராசஸ் பொறுத்து. இப்போ அந்த பர்சன் வந்து ஃபியர்ஃபுல் பர்சன் நெகட்டிவ் ஆட்டிட்யூட் அந்த மாதிரி இருக்கா நீங்க சொல்றது ஓகே. பட் ஆனா அந்த பர்சனுக்கு அந்த ஒரு பெயின் எதனாலயே வந்திருக்கலாம் இல்லையா, அது எதனால பயோமெக்கானிக்கல் நாட் ஆல்வேஸ், அதான் நாங்கள் சொல்கிறோம். நாட் ஆல்வேஸ். ஃபியூ பீப்புள்ஸ் ஆர் கெட்டிங் இட் பிகாஸ் ஆஃப் சைக்கலாஜிக்கலாகவும் அஃபெக்ட் ஆகியும் பெயின் வரும்போது அவங்கள நம்ம பயோமெக்கானிக்கலாக ட்ரீட் பண்ணிட்டு இருக்கும்போது அதோட இது ஒன்றுமே தெரிய மாட்டேங்குதுல்ல. நம்ம அவங்கள பயோமெக்கானிக்கலாக மட்டும் ட்ரீட் பண்ணும்போது அது யூஸ் இல்லை அப்படிங்கிற மாதிரி நாங்கள் ஃபீல் பண்ணுறோம். லைக் எப்படின்னா ட்ரீட் பண்ணனும்னா எதுக்காக ட்ரீட் பண்ணனும் சைக்கோசோஷியல் அஃபெக்ட் ஆனா எப்படி நீங்க அசஸ் பண்ணுவீங்க? இப்போ சைக்கோசோஷியல் அஃபெக்ட் ஆயிருக்காங்க எப்படி உங்களுக்கு தெரியும்? அபார்ட் ஃப்ரம் அண்டர்ஸ்டாண்டிங் இண்டிவிஜுவல் நம்ம சைக்கோசோஷியல் அஃபெக்ட் ஆயிருக்காங்க எப்படி தெரியும் உங்களுக்கு? நம்மளோட இன்டராக்ட் பண்ணும்போது அது பேஷண்ட் நம்ம கூட வராங்கன்னா நம்ம அவங்க கான்ஃபிடென்ட்டாக இருக்காங்கன்னா நமக்கு வந்து அவங்க வந்து நல்லா பேசுவாங்க. எனக்கு இந்த பிரச்சனை இருக்குது, இதுதான் எனக்கு ப்ராப்ளம், ஸோ அது மட்டும் எனக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணும். சைக்காலஜியாக இருக்க பேஷண்ட் வந்து நம்மகிட்ட அவங்களுக்கு இன்ட்ராக்ட் பண்ணுறதுக்கு பேசுவாங்க பிகாஸ் தே ஹேவ் சம்திங் இன் தேர் மைண்ட். ஸோ அதை வந்து எப்படா வெளியில் சொல்கிறது அப்படின்னு சொல்லிட்டு நான் அவங்களுக்குள்ளே யோசிச்சு வேறு திங்கிங்கில் இருக்கலாம். ஸோ நம்ம இப்போ சொல்கிற மாதிரி நம்ம எடுத்தோடனே கண்டுபிடிக்க முடியாது. நம்ம வந்து அது கொஞ்சம் டைம் எடுக்க தான் செய்யணும். ஸோ எடுத்தோன்னு கண்டுபிடிக்கும் டைம் எடுக்கும். பட் டைம் எடுத்தாலும் அது புரிதல் எங்கிருந்து வரும்? அதுக்கு ஏதாவது டூல் இருக்கா அசஸ் பண்ணுறது? இது மேக்ஸிமம் இது எப்படி இருக்குன்னா பர்சனோட அண்டர்ஸ்டாண்டிங் தான். ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஒரு கேஸ் பார்த்துருக்கேன். என்னென்னா அவங்களுக்கு ஏசிஎல் இன்ஜுரி நடந்துச்சு. ஸோ ஹீ ஆல்சோ நோ அவங்க கேம் விளையாடுறதுனால தான் ஏசிஎல் இன்ஜுரி நடந்துச்சு தெரியும். பட் அவங்க பர்சிவரன்ஸ் அவங்க பர்செப்ஷன் எப்படி இருக்குன்னா ஆப்போசிட் பர்சன் என்னோட வெயிட்டு கம்மியாக இருந்தார், அதிகமாக இருந்தார், நான் ஒரு வேளை அதை என்னால் வித்ஸ்டாண்ட் பண்ண முடியலையோ, என்னால் இங்கே வெயிட் தான் டிட்டர்மைன் பண்ணுதோ, அப்படி அது சைக்கோசோஷியலாக மாறிடுச்சுல. பயோமெக்கானிக்கல் சேஞ்சஸ் ஏசிஎல் அந்த இன்ஜுரி அந்த பொசிஷனில் பண்ணதுனால இன்ஜுரி அது அவர் மைண்டில் இப்போ அது இல்லவே இல்லையே.
அது சரிப்பாயிரும் எப்படியோ. ஆனால் நான் இப்போ வந்துட்டு வெயிட்டை கம்மி பண்ணணும், இல்லை அந்த வெயிட் மெயின்டைன் பண்ணாதான் என்னால் விட முடியும்னு நினைக்கிறது ஒரு சைக்கலாஜிக்கல் அஃபெக்ட் ஆயிடுச்சு. இங்கே பயோமெக்கானிக் உள்ளே போயிடுச்சு, அதை நம்ம ட்ரீட் பண்ணிடுவோம். நான் என்ன சொல்கிறேன்னா, ரெண்டுமே தேவை தான். ரேஷியோ வந்து பேஷண்ட் டு பேஷண்ட் டிஃபர் ஆகும். நீ இப்போ இந்த பேஷண்ட் பயோமெக்கானிக்கல் மட்டும் ட்ரீட் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா அவங்க சரியாக மாட்டாங்க. ஏன்னா அவரோட கோல் மைண்ட் செட் ஆயிடுச்சு. நான் வெயிட் இன்க்ரீஸ் ஆனால் அந்த அளவுக்கு காம்பீட் பண்ணாதான் என்னால் விட முடியும் மைண்ட் செட் ஆயிடுச்சு. நீ பயோமெக்கானிக் கரெக்ட் பண்ணிடுவேன். ஆனால் அவரோட கோல் வந்துட்டு அவரோட மைண்டில் ஃபிக்ஸ் ஆனதை நீ சேஞ்ச் பண்ணலைனாலோ, இல்லை அவர் ஒரு 2 கிலோ இன்க்ரீஸ் ஆகலைன்னா அவர் மைண்ட்லேருந்து நீ அந்த பெயினை போக்கவே முடியாது. திருப்பி இன்ஜுரி ஆயிருந்தா நினச்சிட்டே இருப்பார். நாங்கள் இங்கே தான் இந்த மாதிரி கேசஸில் தான் சொல்கிறோம், கண்டிப்பாக சைக்கலாஜிக்கலாக ப்ளே பண்ணி தான் ஆகணும் நம்ம இந்த மாதிரி கேசஸில். சரி, இதுக்கு நீங்கள் எதாவது சொல்ல நினைக்கிறீங்களா? இப்போ வந்து பேஷண்டோட அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் பெயின் வந்து நர்ஸ் இம்ப்ரூவிங் ரெக்கவரி. ஸோ இப்போ வந்து பேஷண்ட் கிட்ட வந்து நம்ம நீங்கள் சைக்காலஜிக்கலாக தான் அஃபெக்ட் ஆகிருக்கீங்க அப்படின்னு சொன்னால் அவங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க மாட்டாங்க. திருப்பி அவங்களுக்கு ரெக்கவரி வந்து டிலே ஆகிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஸோ இப்போ நீங்கள் பயாலஜிக்கலாக ஒரு காசு இருக்குது, அதை நம்ம கரெக்ட் பண்ணுறோம். ஸோ ஸ்லோவராக போனாலும் நம்மளால் ரெக்கவரி ஆகிடும்னு சொன்னோம்னா ஈஸிலி அண்டர்ஸ்டாண்டபுளாக இருக்கும் பேஷண்ட்டுக்கு. சரி, பயாலஜிக்கல் மாடல் வந்து இவ்வளோ பெனிஃபிட் இருக்குன்றது நீங்கள் என்னென்ன பெனிஃபிட் நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்க ஷேர் பண்ணலாம். சரி, கண்டிப்பாக ஏதோ ஒரு ரீசன் ஃபார் த பெயின் வந்து கண்டிப்பாக ஒரு பயோமெக்கானிக்கல் ஃபேக்டர்ஸ் இருக்கும். ஒரு ஓவர்லோடோ, ஒரு அண்டர்லோடோ, லேக் ஆஃப் ஸ்ட்ரென்த், லேக் ஆஃப் மொபிலிட்டி, ஏதோ ஒரு விஷயம் கண்டிப்பாக இருக்கும். அதனால அந்த பெயின் வந்திருக்கும். அதை வந்து அவங்க ஓவர் எம்ஃபசைஸ் பண்ணி சொல்கிறது வந்து பர்சன் டு பர்சன் அவங்களோட சைக்கலாஜிக்கல் சோஷியாலஜிக்கல் ஃபேக்டர்ஸ் வந்து இன்ஃப்ளூயன்ஸ் ஆகும். அவ்வளோதான். எது புரியுது? பர்சன் கேரக்டர் ஓகே தான். பர்சனோட கேரக்டர் வேரி ஆகும்போது ஒரு ஸ்ட்ராங்கான மைண்ட் இருக்க பர்சனுக்கும் ஒரு நெகட்டிவ் அசோசியேஷன் ஒரு ஃபியர் அதிகமாக இருக்க பர்சனுக்கும் ஒரே ப்ராப்ளம் வந்தால் வேறு மாதிரி யோசிப்பாங்க. எனக்கு புரிஞ்சிச்சு. அது மட்டும்தான் சைக்கோசோஷியல் பிரச்சனையை இன்க்ரீஸ் பண்ணுமா இந்த இடத்துல? இல்லை இப்போ இவங்கெல்லாம் என்ன சொல்லுவாங்கன்னா, ஒரு பர்சன் சைக்கோ சோஷியலாக வீக்காக இருக்காங்க, லேக் ஆஃப் கான்ஃபிடென்ஸில் இருக்காங்க அப்படின்னா அவங்க வந்து பெயினை வந்து ஜாஸ்தியாக நினைப்பாங்கன்னு சொல்கிறீங்க. ஆனால் ரொம்ப ஓவர் கான்ஃபிடென்ஸில் ஹைலி வந்து ஒரு புரிதல் இருக்க ஒரு பர்சனுக்கு கூட தேர் ஆல்சோ எக்ஸ்பீரியன்ஸ் த பெயின், தேர் ஆல்சோ ஃபீலிங் பெயின். சிச்சுவேஷன் அவங்களுக்கு என்ன தேவை, லாட் ஆஃப் அதர் என்விரான்மென்ட் ஃபேக்டர். என்விரான்மென்ட் எக்ஸாக்ட்லா. எனக்கு ரொம்ப கான்ஃபிடென்ட்டா இருக்க பர்சனுக்கு நாளைக்கு கோல்டு மெடல் காம்படிஷன் இருக்கும், இன்னைக்கு அது ஆச்சுனாலும் பயமா தான் செய்யும். கான்ஃபிடென்ஸுமே இங்கே உடஞ்சு போகும். கரெக்ட், இது மேக் சென்ஸ். பட் ஆனால் இங்கே பயோமெக்கானிக்கல் மாடலோட பெனிஃபிட்ஸை பற்றி ஷேர் பண்ணணும்னா வேற என்னெல்லாம் ஷேர் பண்ணணும்? like treating a patient based upon their biomechanical issues. என்ன பெனிஃபிட் இருக்குன்னு நினைக்கிறீங்க? லைக் முன்னாடி சொன்ன மாதிரி அந்த ஃபோக்கஸ்ல நம்ம பார்க்கும்போது we might not miss out any possible cause. ஒரு பொட்டென்ஷியல் காஸ் இருக்கு. இப்போ அவங்க சொன்னாங்க லைக் ஒரு ட்ரிகர் இருக்கும், அதனால அவங்களுக்கு பெயின் வருது. அந்த பெயின் அவங்க ஓவர் எம்பசைஸ் பண்ணி ரொம்ப திங்க் பண்ணி அதை வந்து ஜாஸ்தி ட்ரிகரிங் ஃபேக்ட் இல்லை ஒரு பெயின்கான ஒரு ஸ்டிமுலஸ் வந்து இருக்கு அப்படின்னும் போது அது கண்டிப்பாக பயோமெக்கானிக்கலாக இருக்கு. ஸோ அது அவங்க நிறைய எம்பசைஸ் பண்ண அவங்க சைக்கலாஜிக்கலாக ஒரு நெகட்டிவ் பிலீஃப்ஸு வெளியிலேருந்து கேட்கக்கூடியது அதெல்லாம் வச்சு அது ரொம்ப ஜாஸ்தி ஆகுதுங்கிறது அண்டர்ஸ்டாண்டபிள், ஓகே. பட் வந்து அந்த ஃபஸ்ட்டு ட்ரிகர் த ஸ்டிமுலஸ் இருந்துச்சுல, பெயின்கான ஸ்டிமுலஸ் வந்து இருந்துச்சுல, அந்த பயோமெக்கானிக்கல் காஸ் இருந்துச்சு. ஸோ அதை வந்து அட்ரஸ் பண்ணாமல் விட்டுட்டோம் அப்படின்னா, இன்கேஸ் ஒரு பாயிண்ட்ல அதை அட்ரஸ் பண்ணாமல் விட்டுட்டோம், ப்ராப்பராக அட்ரஸ் பண்ணலை அப்படின்னா ரெக்கரன்ஸ்க்கான சான்ஸ் ஜாஸ்தி. கரெக்ட், ரெக்கரன்ஸ்க்கான சான்ஸ் ஆல்ரெடி பேசியிருக்கோம். பட் நான் என்ன ஃபீல் பண்ணுறேன் அப்படின்னா, சார் எந்த ஒரு அக்யூட் இன்ஜுரிஸுமே பயோமெக்கானில் தான் ஸ்டார்ட் ஆகும். கரெக்ட். அந்த பேஷண்ட்ஸ் ஒரு டாக்டர்கிட்ட போகிறாங்கன்னா அவங்க சொல்கிற விதம் பொறுத்து அது கிரானிக்காக மாறும். கரெக்ட். கிரானிக்காக மாறுறது தான் அவங்க வந்து சைக்காலஜிக்கலாகவே மாறுறாங்க. பர்சன் கேரக்டர் மட்டும் இல்லை, அந்த பர்சன் எத்தனை பேர் அதுக்காக ட்ரீட்மெண்ட் பார்த்துருக்காங்கன்னா சைக்கோசோஷியலாக அதை லீட் பண்ணுது அப்படிங்கிறீங்க. சூப்பர் பாயிண்ட். நான் என்ன ஃபீல் பண்ணுறேன் அப்படின்னா, ஈவன் தோ பர்சன் அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்கல்ல, அவங்களுக்கு பயோமெக்கானிக்கல் பிரச்சனை இருந்தாலும் அவங்க அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்க அந்த பயோமெக்கானிக்கல் பிரச்சனையை. அப்போது நீங்கள் சைக்கோசோஷியலில் தான் அஃபெக்ட் ஆகிட்டீங்க, அவங்க நீங்கள் சொல்லவும் முடியாது. சொன்னால் அதுதான் வரமாட்டாங்க சில பேஷண்ட். அப்படிங்கும்போது அதை எப்படி நீங்கள் அப்ரோச் பண்ணுவீங்க? போய் சொல்லி ஆல்ரெடி நீங்க பேசுறது கேட்க மாட்டேங்குது. மைக்கே வர வைக்காம கொஞ்சம் சவுண்டா பேசுங்க. அவங்க வந்து அவங்க நார்மலா தான் இருக்காங்கன்றத நம்ப வைக்கிறது. நம்ம உங்களுக்கு எதுவும் இல்லை நல்லா தான் இருக்கீங்கன்னு போய் சொல்லி ஏமாத்தி தான் நம்ப வைக்கிறது. எனக்கு இந்த பிரச்சனை இருக்குன்னா இல்லைன்னு சொல்லி ஏதாச்சும் கிமிக்ஸ். ஸோ அப்போ நீங்கள் ஓகே ஆமாம் நம்பர் உங்களுக்கு பிரச்சனை இருக்குது அப்படின்னு சொல்லி. ஸோ இங்கே வந்து பயோமெக்கானிக்கலாக வர காசு எல்லாத்தையும் நம்மளால மெஷர் பண்ண முடியும். பட் சைக்கோசோஷியலாக எப்படி மெஷர் பண்ணுவீங்க? பண்ண முடியாது.
கொஸ்டினஸ்லாம் இருக்கு. ஃபியர் அவாய்டன்ஸ் பிஹேவியர்ஸ்கள் இருக்கு. இதெல்லாம் இருக்கு. அப்புறம் வந்து சைக்கோ சோஷியலாக மெஷர் பண்ணுறதுக்கு லோ மீடியம் ஹைன்னு சொல்லி வச்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் ஒரு ஸ்கேல் காக்னிட்டிவ், அஃபெக்டிவ், சோஷியல்ன்றது தனித்தனியாக நீங்கள் ஹை மீடியம் லோன் ரேட் பண்ணலாம். காக்னிட்டிவ்னா இங்கே என்ன அப்படின்னா பர்சன் தாட்ஸ் அண்ட் பிலீவ்ஸு. சோஷியல்னா சோஷியல் லைஃப்ஸ், எஜுகேஷன் லிட்ரஸி, ஃபினான்ஷியல் பேக்ரவுண்ட் இதெல்லாம் வந்துடும், ஃபேமிலி சப்போர்ட் இதெல்லாம் வந்துடும். இது ரெண்டுமே அஃபெக்டிவ்ங்கிறத அஃபெக்ட் பண்ணும். அந்த அஃபெக்டிவ்னா என்ன அப்படின்னா இங்கே அஃபெக்டிவ் வந்து எமோஷன்ஸ். இப்போ பர்சன் வந்து ஃபினான்ஷியலாக ரொம்ப லோவாக இருக்கீங்க, ஃபேமிலி சப்போர்ட் இருக்குது, இல்லை எஜுகேஷன் லிட்ரஸியுமே வந்து எமோஷன்ஸ் ரோல் ப்ளே பண்ணும். தாட்ஸ் அண்ட் பிலீவ்ஸுமே எமோஷன்ஸ் ரோல் ப்ளே பண்ணும். இங்கே தாட்ஸ் அண்ட் பிலீவ்ஸ் வந்து இட்ஸ் பர்சன் நேச்சுரலாகவே ஒரு தாட்ஸ் அண்ட் பிலீவ்ஸ் இருக்கலாம். அது வந்து பர்சனோட கேரக்டர் டிபெண்ட்டு. அந்த உடனே எனக்கு அடிபட்டுருச்சு அப்படிங்கும்போது நான் அதை பற்றி பயப்படுறேனாங்கிறது என் கேரக்டர் டிபெண்ட் தாட்ஸ் அண்ட் பிலீவ்ஸ். அதை பற்றி நான் புரிதல் எனக்கு. இப்போ அந்த தாட்ஸ் அண்ட் பிலீவ்ஸ் ஆல்சோ கேன் அஃபெக்டட் பை அதர் பர்சன் விச் வி ஆர் திங்கிங். அவங்க வந்து நம்மளோட ஹையர் அத்தாரிட்டி, டாக்டர்ஸ், ஃபிசியோதெரபிஸ்ட், அவங்க ஏதாவது சொல்றதுனால கூட வர்றது, அது கிரானிக்காக மாறுறது, இதனால கூட அஃபெக்ட் ஆகலாம். ஸோ இந்த மாதிரியான புரிதலில் பை லிசனிங் பேஷண்ட்டை நிறைய புரிஞ்சுக்க ட்ரை பண்ணும்போது இது நம்ம இம்ப்ரூவ் பண்ணலாம், அட்ரஸ் பண்ணலாம். ஸோ பயோமெக்கானிக்கல்லாம் ட்ரீட் பண்ணுறதோட அட்வான்டேஜ் என்ன இம்பார்ட்டன்ட் அவங்க ட்ரீட் பண்ணுறதுன்னு கேட்டுருக்கீங்கல்ல. இப்போ ஒரு பர்சன் நம்ம சைக்கோ சோஷியலாக வந்து மேஜராக ஃபோக்கஸ் பண்ணுறோன்னா அது ரொம்ப ஹைலி சப்ஜெக்டிவ். எப்பெல்லாம் அவங்க லோ கான்ஃபிடன்ஸாக ஃபீல் பண்ணுறாங்களோ அப்போல்லாம் திருப்பி அந்த ரெக்கரன்ஸ் அவங்களுக்கு இருக்கும். ஒவ்வொரு டைமும் நம்ம போய் அவங்கள வந்துட்டு யாரோ ஒரு அடிஷ்னல் சப்போர்ட் அவங்களுக்கு தேவை. பட் ஒன்ஸ் நம்ம அந்த ரூட் காஸை வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணி பயோமெக்கலாக ட்ரீட் பண்ணும்போது இன்னொரு டைம் பெயின் வந்தால் கூட தே கேன் ஏபிள் டு மேனேஜ். ஏன்னா அந்த காசை எப்படி ட்ரீட் பண்ணியிருக்கோம், இதே ப்ராப்ளம் திரும்ப வந்தால் எப்படி பண்ணணும்னு தெரியும். ஆனால் சைக்கோ சோஷியலாக நம்ம ட்ரீட் பண்ணோம்னா திருப்பியும் இன்னொரு பர்சன் தான் அவங்க டிபெண்ட் பண்ணியிருப்பாங்க ஃபார் தேர் கவுன்சிலிங் கொடுக்குற மாதிரி, கவுன்சிலிங்லாம் இருக்கிறாங்களே நிறைய அந்த மாதிரி. ஸோ அப்போ சைக்கோ சோஷியலாக ட்ரீட் பண்ணுறவங்களுமே வந்து பயோமெக்கானிக்கலாக ஃபிசிக்கல் ஃபிட்னஸ் அண்ட் ஹெல்த்தி லைஃப் ஸ்டைல் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு எம்பசைஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்ல வரீங்க. அது பெட்டரானா உங்களுக்கு புரிதல் பெட்டராக இருக்கும், அடுத்த டைம் உங்களை டிபெண்ட் பண்ண மாட்டாங்கன்னு நீங்கள் சொல்ல வரீங்க. வேறு ஏதாச்சும் பாயிண்ட் வச்சுருக்கீங்களா இதுக்கு நீங்கள்? What if that biomechanical factor, even if you are treating to 100%, what if you are like not finding any biomechanical factor? அப்போ நீங்கள் என்ன அதை டேர்ம் பண்ணுவீங்க, இல்லை அதை அங்கிருந்து எப்படி எடுத்துகிட்டு போவீங்க நெக்ஸ்ட்டு? See here நம்ம ப்ராப்பராக ஒரு பயோமெக்கானிக்கல் காஸ் கண்டுபிடிக்க முடியல அப்படின்னா still we are lagging in assessing or finding the biomechanical cause. பட் நம்ம கண்டுபிடிக்க முடியலனாலே we are blaming the சரி, ஓகே psychosocial. ஃபைன். என்ன சொல்ற மாதிரி இருக்குன்னா நீங்க வந்துட்டு கண்டிப்பா உனக்கு ஒரு பயோமெக்கானிக் இருக்கும், நான் எப்படியோ ஒரு கண்டிஷன் கண்டுபிடிச்சிருவேன் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு. புஷ் பண்ற மாதிரி தான் ஸோ இருக்கு. பெயின் வரதுக்கு என்ன ரீசனாக இருக்கும்? மல்டிபிள் ஃபேக்டர்ஸ் தான். பட் இங்கேயும் எடுத்துக்கோங்க அங்கேயும் எடுத்துக்கோன்னு சொல்கிறேன். பட் நான் இப்போ கேட்குறது என்ன, பயோமெக்கானிக்கலே இல்லை, அது எப்படி நீங்கள் நெக்ஸ்ட் செஷன் எடுத்துகிட்டு போவீங்க, இல்லை அவங்களுக்கு அதை எப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்ண வைப்பீங்க? ஸோ நாங்கள் சொல்ல வந்தது என்னன்னா, நாங்கள் ஸ்டிமுலஸ்ன்னு ஒன்று இருக்குது, அதை கண்டுபிடிக்கிறது தான் பேசுகிறமே தவிர லைக் வேறு எது இங்கே ஒன்று திணிக்கணும் அப்படின்னு ஒன்று நாங்கள் யோசிக்கிறோம். அந்த ஸ்டிமுலஸ், அந்த பெயின் வந்ததுக்கான ஸ்டிமுலஸை நாங்கள் க்யூர் பண்ணணும் தான் நினைக்கிறமே தவிர வேறு. இப்போ வந்துட்டு ஸ்டிமுலஸ் நீங்கள் ட்ரீட் பண்ணிட்டீங்க, நீங்கள் ஒரு ஸ்டிமுலஸ் கண்டுபிடிச்சி யூ ஆர் ட்ரீட்டட் இட், ஆனாலும் அவங்களுக்கு பெயின் போகலை, அவங்க இன்னும் லோவாக தான் ஃபீல் பண்ணுறாங்க. அப்போ நீங்கள் என்ன பண்ணுவீங்க? பேசிக்கலி என்ன கொஸ்டின் அப்படின்னா, பர்சன் வந்து பயோமெக்கானிக்கல் அஃபெக்ட் ஆகிட்டாங்க, சரி சைக்கோ சோஷியல் அஃபெக்ட் ஆகிட்டாங்க. நீங்கள் பயோமெக்கானிக்கல் ஃபேக்டர் எவ்வளோ தான் கரெக்ட் பண்ணாலும் கடைசியில் பேஷண்ட்டை போய் கேட்குறீங்க சரியாயிட்டீங்களா அப்படின்ட்டு. என்னால் இப்போ குமிய முடியல, முதல்ல இப்போ நான் குமியிறேன், பெயின் எவ்வளோன்னு கேட்டால் அப்படியே தான் இருக்குன்னா என்ன பண்ணுவீங்க? நீங்கள் சொல்கிற எல்லா பெயினுக்குமே ஒரு ரீசன் இருக்கணும், ஸ்ட்ரக்சரல் டேமேஜ் ஆர் ஏதாச்சும் இருக்கணும்னு அவசியம் இல்லைல்ல. இப்போ எப்படின்னா வந்து இப்போ எனக்குமே நான் எக்ஸசைஸ் பண்ணுறேன்னா எனக்கும் பெயின் வரும். நான் அந்த பெயின் எல்லாத்தையுமே ஒரு பயோமெக்கானிக்கலாக நான் ரிலேட் பண்ணிகிட்டே இருக்கிறத விட நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்குவேன்ல. ஸோ இதுக்கு வந்து இவ்வளோ ரெஸ்ட் டைம் எனக்கு வேணும் அப்படின்னு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறது தானே ஒரு ப்ராசஸ்ஸு. நான் அதோடய சேர்த்து எனக்கு பயோக்கில் ஒரு காசு இருக்குன்னு நினச்சி நான் எக்ஸசைஸ் ஸ்டாப் பண்ணாலும் அவங்க ஃபெயிலியர் ஆகிடுவேன், அதோட ஓவர்லோட் பண்ணாலும் நான் ஃபெயிலியர் ஆகிடுவேன். ஸோ எனக்கு அந்த பயோமெக்கானிக்கல் காசை நீங்க இக்னோர் பண்ணிட்டு சரி நம்ம நினைச்சுக்கிறோம் அது கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்தா இல்லவே பண்ணல கிருத்திகா. இது மாடல் பேரு பயோ சைக்கோ சோஷியல் மாடல் தான். நான் பயாலஜியை விட்டுட்டு சைக்கோ சோஷியல் ட்ரீட் பண்ண போறது இல்லை, அதோட ரேஷியோ தான் சொல்றேன். நம்ம ஒன்லி இதை வந்து ஒரு 90% ஃபோக்கஸ் பண்ணும்போது சில சைக்கோலாஜிக்கல் பேஷண்ட்டை நம்மளால ட்ரீட் பண்ண முடியல. அவங்க திருப்பியும் நம்ம 20 செஷன்ஸ் கூட முடிச்சிருப்போம், திருப்பி அதே இதில் வந்துட்டு ஃபர்ஸ்ட் டே வந்து எனக்கு அதே பெயின் இருக்குங்க. ஆனால் நம்ம சொல்ல ட்ரை பண்ணுவோம், நிறைய ஃபங்க்ஷன் இம்ப்ரூவ் ஆயிருக்கீங்க உங்களுக்கு தெரியலையா, இந்த மாதிரி நம்ம கேட்போம். ஆமாம் அது பண்ணி, ஆனால் எனக்கு பெயின் போல. அப்போ அவங்க பெயின் 10ல் இருக்குன்னு அவசியம் கிடையாது, அது 2ஆவே மாறி இருந்தாலும் they not try to accept it. ஓகே ஒரு கண்டிஷன் பத்தி நான் எக்ஸ்பிளைன் பண்ணனும்னு நினைக்கிறேன். இட் வாஸ் ரேர் பட் ஸ்டில் இட்ஸ் பர்சிஸ்ட். ஏன்னா லைன்ஸ் டிசீஸ்னு ஒரு டிசீஸ். ஓகே
ஸோ அந்த டிசீஸ்ல வந்து இன்சைட் த ஜாயிண்ட் ஒரு பாக்டீரியல் இன்ஃபெக்ஷன் அந்த மாதிரி ஒன்று இருக்கும். அதனால தேல் எக்ஸ்பீரியன்ஸ் த பெயின். நம்ம கிட்ட நம்ம நீ பெயின் வருவாங்க, பட் நம்ம வந்து ப்ராப்பரா அசஸ் பண்ணல. ஜஸ்ட் நம்ம வந்து ஓகே இருக்கலாம், ஏதோ ஒரு காசு இருக்கலாம்னு சொல்லி கண்டுபிடிச்சிட்டு நீ ஸ்ட்ரென்தனிங் மட்டும் கொடுக்குறோம். என்னதான் நம்ம ஸ்ட்ரென்தனிங் எக்ஸசைஸ் கொடுத்தாலுமே அவங்க சரியா இருக்க மாட்டாங்க. ஏன்னா உள்ள அந்த பயோமெக்கானிக்கல் காஸ் இருக்கு. அப்போ நம்ம வந்து இங்க என்ன நினைச்சுப்போம்னா பயாலஜிக்கல் காஸ் ஒன்று இருக்கு. நம்ம என்ன நினைச்சுக்கோன்னா எப்பவுமே அவங்க நம்ம எவ்வளவுதான் பண்ணியாச்சு ஆனாலும் பெயின் இருக்குன்னா உடனே நம்ம என்ன சொல்லிடுவோம்னா எல்லா பயோமெக்கானிக்கலும் ட்ரீட் பண்ணியாச்சு ஸ்டில் சொல்றாங்க. அப்ப அவங்களே நினைச்சுக்கிறாங்க நீ பெயின் இருக்குன்னு. அது சைக்கோசோஷியலா ஃபிக்ஸ் பண்ணிடுறோம். ஆனா நம்மளுக்கு தான் தெரியும் உள்ள வந்து ஒரு பயாலஜிக்கல் ப்ராசஸ் இருந்திருக்கு. அதனால கூட அந்த பெயின் ஸ்டில் பர்சஸ் ஆயிருக்கலாம். ஸோ இல்ல அப்படியே விட்டுற மாட்டோம்ல. பயாலஜிக்கலாக என்னெல்லாம் பாசிபிள் ஃபேக்டர்ஸ் ஸ்க்ரீனிங்கு இமேஜிங்லாம் பண்ணதப்புறமா தானே நம்ம அதுக்கப்புறமாவும் அவங்களுக்கு பர்சிஸ்டண்ட்டாக பெயின் இருக்கிற பற்றி தான் நாங்கள் பேசிட்டோம். ஸோ பேஷண்ட் நம்மக்கிட்ட வர்றாங்க அப்படிங்கும்போது அசஸ் பண்ணும்போதே நம்ம தெரிஞ்சுக்கணும். இப்போ என்னன்னா சாம் சொன்னார் ஃபஸ்ட்டு வரும்போதே அவங்க எதுவுமே பேச மாட்டாங்க. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் சைக்கோசோஷியலாக அஃபெக்ட் ஆகிறவங்க தான் அவங்க பெயினை பற்றின ஹிஸ்ட்ரி அது நிறைய அவங்க தான் பேசுவாங்க. அப்படி பேசும்போதே சில சமயம் நமக்கே தோணிடும் நம்ம 40-60 போட்டுடலாமா, அதாவது அப்படி போடலாமா அப்படிங்கிறது. ஏன்னா அவங்க தான் நிறைய கோத்ரூ பண்ணி அந்த ஸ்டோரி அவ்வளவு சொல்றாங்க அப்படின்னா அதுக்கு பின்னாடி எல்லாத்துக்குமே அவங்க ரீசன் அவுட் எங்கேயாவது கேட்டது, ரிலேட்டிவ் கேட்டது, கூகுள்ல பார்த்தது, அந்த மாதிரி அங்கங்கே ஏதாவது ஒன்று கண்டிப்பா வச்சிருப்பாங்க. இப்போ சோஷியல் மீடியா இதெல்லாம் இருக்கிறதுனால அந்த இப்போ அதெல்லாம் இருக்கிறதுனால பீப்புள் வந்து அதை சொன்னாலும் நம்புவாங்க அப்படின்னு சில பேர் இல்லை சொல்ல. ஏன்னா சில 50% வந்து நல்லது பற்றியும் பேசுகிறாங்க. ஆனால் நிறைய பேருக்கு நெகட்டிவ் வந்து நல்லா இம்பாக்ட். அதை மாற்றணும் அப்படின்னு நினைக்கும் போது நம்ம அந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக அதை சொல்லணும். அப்புறம் நம்ம கிட்ட வேலிடேஷனோட ஒவ்வொரு பாயிண்ட்டையும் சொல்கிறோம். வேலிடேஷன்னா என்ன, ஏதாவது எக்ஸாம்பிள்? இப்போ வேலிடேஷன்னா இப்போ நம்ம கிட்ட ஒருத்தவங்க பெயின் வராங்க, இந்த மாதிரி கூகுள் இந்த மாதிரி பார்த்தேன் அப்படின்னா இப்போ நம்ம எப்போதுமே என்கிட்ட ஒரு பேஷண்ட் என்னன்னா அவங்க பெல்விக் ஃப்ளோர் எனக்கு ரொம்ப வீக்காக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவரே சொல்லுவார். அது கீகல்ஸ் மட்டும் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆமாம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் சொன்னேன். இல்லை கலிஃபோர்னியாவில் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு யூடியூபர் வந்து பார்த்தோம். கலிஃபோர்னியாவில் வந்து ஒரு யூடியூபர் வந்து ஒரு டாக்டர், ரொம்ப ஃபேமஸ் டாக்டர், ஒரு நியூரோ, அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா பி அவேர் ஆஃப் கீகல்ஸ் அப்படின்னு சொல்லி வீடியோ போட்டிருக்காரு. ஸோ அதை நீங்கள் பார்த்துட்டு எனக்கு சொல்லுங்க. அதை பார்த்துட்டு எனக்கு அனுப்பிச்சு விட்டுருக்காரு. பண்ணலாமா வேண்டாமா அப்படின்னு சொல்லி. இப்போ நான் அந்த அந்த வீடியோவையும் பார்க்கணும், பார்க்காம நான் சொல்லக்கூடாது. அந்த வீடியோவையும் நான் பார்த்துட்டு அதையும் நான் கொஞ்சம் ரிசர்ச் பண்ணிட்டு அவர் என்ன சொல்ல வந்திருக்காரு, நீங்க எப்படி புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படிங்கிறத நான் ஃபுல்லாக அனலைஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நான் அதுக்கு வேலிடேஷன் கொடுத்து நான் சொன்னா தானே அவருக்கு புரிய வரும். நான் அந்த வீடியோவே பார்க்காம நான் நம்ம சைட்ல மட்டும் எப்போது புஷ் பண்ணிட்டே இருந்தோம் அப்படின்னா அது வேலிடேஷன் ஆகாது. என்ன பொறுத்த வரைக்கும்னா அவங்க என்ன கம்ப்ளைண்ட் சொல்றாங்க அது என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எவிடன்ஸ் பேஸ்ட் எடுத்து போனோம் அப்படின்னா கொஞ்சம் நல்லா இருக்கும் அப்படிங்கிறது. இப்போ வந்து நீங்க டைரக்டா அவங்களுக்கு சப்போர்ட் அப்படிதான் காம்படிஷன் எவ்வளவு பர்சன்டேஜ் இதுல வருவாங்க. ஸோ அந்த பர்சன்டேஜ் வந்து வேரி ஆகிட்டே இருக்கும், பர்சன் டு பர்சன் வந்து வேரி ஆகிட்டே இருக்கும். ஸோ சப்ஜெக்டும் அனலைஸ் பண்ணும்போது தான் நமக்கு தெரிய வரும். ஸோ அவங்க சொன்ன மாதிரியே தான் ரெண்டுமே வந்து இதுதான் ஃபுல்லாக கொடுக்கும் இதுதான் ஃபுல்லாக கொடுக்கணும்னு இல்லை. பேஷண்ட் அனலைஸ் பண்ணி அவங்களுக்கு என்ன நீட் இருக்கும் அந்த டைம்ல நெசசிட்டி என்னவோ அதுக்கு தகுந்த மாதிரி அவங்களை இப்போ சோஷியல் மீடியா ஹவு இன்ஃப்ளூயன்ஸ் the people nowadays? mostly negative influence. பயோமெக்கானிக்கலா இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுதா, சைக்காலஜிக்கலா இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுதா? சைக்காலஜிக்கலாக தான் இன்ஃப்ளூயன்ஸ். சைக்காலஜிக்கலா அவங்க இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி பயோமெக்கானிக்கலா உங்களுக்கு பிரச்சனை இருக்கு நம்ப வைக்க பியூட்டிஃபுல் கண்டிஷன் வந்து ரொம்ப நாளா இருக்கு, கிரானிக்கா இருக்குனாலே சைக்கோசோஷியல் ஃபிக்ஸ் பண்ணிடுறோம். ஓகே அக்யூட்டா இருந்தா பயோமெக்கானிக்கல் ஃபிக்ஸ் பண்ற மாதிரி கிரானிக்கா இருந்துச்சுனாலே சைக்கோசோஷியலா தான் ட்ரீட் பண்ணணும் அப்படின்னு ஃபிக்ஸ் பண்ணிடுறோம். ஆனா அவங்க வந்து கிரானிக்கா அந்த கண்டிஷன் இருக்கிறதே அந்த அக்யூட்டா அந்த பயோமெக்கானிக்கல் ட்ரீட் பண்ணாதனால தான், இம்ப்ராப்பரா ட்ரீட் பண்ணாதனால தான். கிரானிக்கா போனனாலே சைக்கோசோஷியல்னு கிடையாது. சைக்கோசோஷியல் அஃபெக்ட் ஆயிருப்பாங்க, பட் ஆனா அந்த பயோமெக்கானிக்கலும் தான் ஜாஸ்தி ஆயிட்டு இருக்குங்கிறத நம்ம மிஸ் பண்ணிடுறோம். எக்ஸாக்ட்லி. மேபி அந்த பெயின் இன்டென்சிட்டி கொஞ்சம் கூடி இருக்கலாம் கிரானிக் ஆக 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 ஆக. இல்ல நான் இதை எப்படி பாக்குறேன் அப்படின்னா இப்போ அக்யூட்டா வரும்போது பயாலஜிக்கலா இருக்குன்னு சொல்றாங்க, கரெக்ட். இப்போ ப்ராப்ளம் ஷோல்டர்ல வந்துச்சு, ஓகேவா? ஸோ இப்போ எப்படி அவங்க சைக்காலஜிக்கல் அஃபெக்ட் பண்றாங்க அப்படின்னா நெக்ஸ்ட் வர ஒரு நீ பெயினை இது கூட ரிலேட் பண்றாங்க. அப்போ இங்கே தான் எனக்கு ப்ராப்ளம் ஆகுதுன்னு சொல்கிறேன். இப்போ நான் நீட் பெயின் வந்துட்டு அதுவும் நான் ஒரு நீங்கள் அதுக்கு வந்து அதுக்கு ஒரு பயாலஜிக்கல் காசு இருக்கும். ஆனால் அவன் எப்படி ரிலேட் பண்ணிக்கலாம்னா எனக்கு ஜாயிண்ட் பெயின் இருக்குது, மொத்தமாக எனக்கு ஓவரால் பாடியிலையும் ஒரு பெயின் இருக்குது,
அந்த மாதிரி அது போகும்போது இதுதான் வந்து இப்போ இதுக்கு நான் பயாலஜிக்கல் காஸ் வந்து ஷோல்டருக்கு மட்டும் தேடிட்டு இருந்தேன்னா எனக்கு அதில் ஒர்க்கே ஆகாது. என்னால் பேஷண்ட்டை பார்க்க முடியலன்னு சொல்லுவேன். இப்போ இந்த மாதிரி வரும்போது அதர் பெயினையும் சேர்த்து அதுக்கு ஒரு பயாலஜிக்கல் காஸ் தேடி, இதுக்கு ஒரு பயாலஜிக்கல் காஸ் தேடி, இந்த மாதிரி போகும்போது எனக்கு அது ரொம்ப டிஃபிகல்ட்டாக தான் இருக்குது. அப்போ வந்து நான் இது எப்படி பார்க்கணும், ட்ரீட் அஸ் அ ஹோல் பாடி. அந்த ஹோல் பாடிலையுமே அப்போ இதுக்கும் கனெக்ஷன் இருக்கான்னு நான் கொஞ்சம் ரிலேட் பண்ணி பார்ப்பேன். இல்லைங்கும் போது அதை சைக்கலாஜிக்கலாக தான் அஃபெக்ட் பண்ணியிருக்காங்கன்னா நான் அதை அப்படி தான் அட்ரஸ் பண்ண முடியும். அவங்களோட புரிதல் வந்து ஷோல்டர் பெயின் நீ பெயின் ரிலேட் பண்ணிக்கிறாங்க மேம். நான் என்ன சொல்றேன்னா அந்த நீ பெயினுக்கு ஒரு பயாலஜிக்கல் காஸ் இருக்கும், இருக்கணும்னு அவசியம் இல்லை நான் சொல்லுவேன். ஷோல்டர் பெயின் ஒன்று இருந்துச்சு, அவங்க வந்து அந்த நீ பெயினையுமே வந்துட்டு இது வந்து இது வந்து பிஹெச் ஷோல்டர் அவங்க சொன்னால் நீங்கள் எப்படி புரிய வைப்பீங்க இல்லைங்க, அதுக்கு ஒரு ஏஜ் ரிலேட்டட் காஸ் இருக்கு, இப்படி இருக்கு, இந்த மாதிரி சொல்லுவீங்க இல்லையா. அந்த மாதிரி அது வந்து இல்லைங்க, அதுக்கு வந்து அது மேபி நீங்க ஏதாவது ரொம்ப நடந்திருக்கலாம், அதனால அப்படிதானே சொல்லி புரிய வைப்பீங்க. அதுக்கு ஒரு பயாலஜிக்கல் காஸ் தேடி அப்போ போய் நான் ஷோல்டர் பேஸ் அவங்களுக்கு அதுதான் மேஜரா ரொம்ப நாள் இருக்கு. நான் அந்த டைம்ல போயிட்டு க்ளூட் ஸ்ட்ரென்தன் பண்ணி அதை பண்ணி அந்த ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன்னா அவங்க எப்படி ஷோல்டர் பெயின் போகும்? வேற டிட்டர்மைன்ஸ்ல இப்போ நான் அவங்களோட ப்ரியாரிட்டியும் நான் பார்க்கணும். அந்த எது செகண்டரியா வந்துச்சுங்கிறதே அட்ரஸ் பண்ணணும். செகண்டரியா வந்ததுக்கு ரீசன் வந்து பயாலஜிக்கலா இருக்குன்னு சான்ஸ் இல்லை. நான் அந்த மாதிரி சொல்றேன். பயாலஜிக்கலான்றது வந்து ஒரு கண்டிஷனா வந்து நம்ம டிட்டர்மைன் பண்ணணும் அப்படின்ற அவசியம் இல்லை. முன்னாடியே சொன்ன மாதிரி ஒரு ஓவர்லோடிங் அண்டர்லோடிங் அந்த மாதிரி ஒரு காசா கூட இருக்கலாம். நீங்க சொன்ன மாதிரி தான் லைக் நிறைய நடந்துருப்பீங்க, அது கூட ஒரு காசா இருக்கலாம் அப்படின்னு சொல்றதுமே. ஆனா நிறைய நடந்தது வந்து ஒரு ஓவர்லோட் தானே. ஆமா நான் மறுபடியும் அங்க அவங்க க்ளூட் வீக்கா இருக்குன்னு சொல்லி அவங்க மறுபடியும் நான் ஒரு பயாலஜிக்கல் காசை கண்டுபிடிக்கிறாங்க அட்டெம்ப்ட்ல. நான் மிஸ்ஸிங் ஷோல்டர்ல இப்படி நான் ட்ரீட் பண்ணும்போது அந்த ஹோல் பாடி இந்த மாதிரி நான் பேஷண்ட்ஸ் பார்க்கும்போது எனக்கு அது ரொம்ப கஷ்டமா இருக்கு. அவங்க பயாலஜிக்கல் காஸ்ட் வந்து நான் ட்ரீட் பண்ண முடியல. அங்க நான் க்ளூட்டை மட்டும் ஸ்ட்ரைட் பண்ணிட்டு குவாட் பண்ணிட்டு இருந்தாலும் அவங்களுக்கு பெயின் போக மாட்டேங்குது. அந்த மாதிரி ஏன்னா அது வந்ததுக்கு ரீசனே என்னன்னா அவங்க இதை திங்க் பண்ணி இதனால வந்த ஒரு சைக்கலாஜிக்கலா அவங்க அஃபெக்ட் ஆகி அவங்க பிசிக்கல் ஆக்டிவிட்டி மாத்தி. நான் சொல்றேன் இங்க என்ன அவங்க சொல்ல வராங்க அப்படின்னா, இங்க ஆல்ரெடி எனக்கு சைக்கோ சோஷியல் அஃபெக்ட் ஆகி கிரானிக்கு ஒரு பெயின் இருந்து என் லைஃப்ல நிறைய நான் கஷ்டப்பட்டனால எனக்கு நீல வந்து பயோமெக்கானிக்கல் ஃபேக்டர் உண்மைதான். நான் வாக் பண்ண கொஞ்சம் எனக்கு அதனால வந்துச்சு தானே. அது அவங்களுக்கு அந்த சைக்கோ சோஷியலாக ஷோல்டரில் அஃபெக்ட் ஆகும் வந்து அது பெயினாக கூட அவங்க கன்சிடர் பண்ணியிருக்க மாட்டாங்க. எனக்கு ஆல்ரெடி நான் ரொம்ப அஃபெக்டாக மென்டலாக டிசப்பாயிண்டடாக இருக்கனால தான் எனக்கு அந்த சும்மா ஒன்றுமே இல்லாத விஷயம் எனக்கு பெயினாகவே தெரிஞ்சிச்சு, அதுவும் ஒரு டிஸ்கம்ஃபர்ட்டாக எனக்கு மாறுது அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி பார்க்கும்போது இதுக்கு ஏதாவது ஒப்பீனியன் வச்சுருக்கீங்களா நீங்கள் அதுக்கு ஆன்சர் பண்ணுறது? ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு சுச்சுவேஷன் எக்ஸாம்பிள், ஒரு பேஷண்ட் வராங்க, நீங்கள் ஒரு அசஸ்மெண்ட் பண்ணுறீங்க, இதுதான் உங்களுக்கு ஒரு சஸ்பெக்டட் டயக்னோசிஸ் இருக்குன்னு சொல்லி சஸ்பெக்ட் பண்ணி நீங்கள் ஒரு ட்ரீட் பண்ணுறீங்க. அந்த பேஷண்ட்டை நீங்கள் டே பை டே நீங்கள் பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு சேஞ்ச் லைக் அவங்க வந்து உங்களுக்கு தெரிஞ்ச நாலேஜை விட இன்னொரு எக்ஸ்ட்ராவாக ஒரு நாலேஜ் கொடுத்து உங்களுக்கு நிறைய டேர்ம்ஸ் யூஸ் பண்ணி உங்களை ஒரு சுச்சுவேஷனில் புஷ் பண்ணுறாங்க அப்படின்னா நீங்கள் அவங்க வேர்ட்ஸ் பின்னாடியே போய் அவங்களுக்காக பயோமெக்கானிக்கலாக அவங்க சர்ச் பண்ணிகிட்டே இருப்பீங்களா, இல்லை எப்படி டேர்ம் பண்ணுவீங்க? அவங்க டேர்ம் கொடுத்துட்டே இருக்காங்க, எனக்கு இங்கே பெயின் இருக்குது, நான் இந்த மாதிரி இதை நான் பார்த்தேன், இந்த மாதிரி எனக்கு சொன்னாங்க அப்படின்னு அவங்க வந்து சொல்லிகிட்டே இருக்காங்க செஷன் போக போக. அப்போ வந்து நீங்கள் அவங்க வேர்ட்ஸ் பின்னாடியே போய் அவங்க இருக்கலாம், இவங்களுக்கு ஒரு பயோமெக்கானிக்கல் இதுக்கு ஒரு காசு இருக்கலாம், இதுக்கு ஒரு காசு இருக்கலாம் போயிட்டே இருக்குங்களா, இல்லை இது அவங்களுக்கு எப்படி அவங்க அட்ரஸ் பண்ணுவீங்க? That's why I'm telling we have to strong in the assessment. Patient வந்து பெயின் வந்து fully subjective. அவங்க சொல்ற எல்லாத்தையுமே நம்ம நம்பி அதுக்காக பயோமெக்கானிக்கலா போகணும்னு கிடையாது. நம்மளுக்கு தெரியும்ல it makes sense or not. நம்ம அசஸ் பண்ணும்போதே இவங்களுக்கு இந்த ப்ராப்ளம் தான் அசஸ் பண்ணி போனா அவங்களா தான் நினைச்சுக்கிறாங்க அங்கெல்லாம் பெயின் இருக்குங்கிறது. அப்போ நம்ம வந்து எப்படி நீங்கள் லைக் பேஷண்ட் கிட்ட எப்படி அட்ரஸ் பண்ணுவீங்க? நான் பயோமெக்கானிக்கலாக உங்களுக்கு ஒரு காசு இருக்குது, நம்ம இதை ட்ரீட் பண்ணிக்கலாம்னு சொல்லுவீங்களா, இல்லை வந்துட்டு நம்ம உங்களுக்கு அவங்களோட செல்ஃப் எஃபிகசி இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு நீங்கள் அதை ட்ரை பண்ணுவீங்களா? இதுக்கு எப்படி ஃபீல் பண்ணனா அவங்கள சைக்கோ சோஷியலா ட்ரெயின் பண்ணணும்ங்கறத டர்ம் பண்ணி நீங்க ட்ரெயின் பண்ணுன்னு சொல்லல, பட் அவங்களுக்கு சைக்கோ சோஷியலா எஜுகேட் பண்ணணும் நான் இல்லைன்னு சொல்லல. அதை தாண்டி அவங்க அங்கெல்லாம் பெயின் சொல்றாங்கன்னா அதுக்குள்ள ஒரு எக்ஸசைஸ் கொடுத்துட்டு போங்களேன், அவங்களே நம்பிடுவாங்கல்ல. அப்ப இது நீங்க ட்ரீட் பண்ணுவீங்க, இதுதான் சைக்காலஜிக்கல் ட்ரீட்மெண்ட். அவங்க வழியிலே போய் ட்ரீட் பண்ணீங்கன்னா இப்போ நீங்கள் அதுக்கே ஒரு எக்ஸசைஸ் கொடுத்து ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி இம்ப்ரூவ் பண்ணவும் செய்கிறீங்க, பட் எஜுகேஷன் நிறைய கொடுப்பீங்க. ஆக்சுவலாக சைக்கோ சோஷியல் இம்ப்ரூவ் பண்ணி அது குவாலிட்டி ஆஃப் லைஃப் இம்ப்ரூவ் பண்ணணும் தான் நாங்களும் சொல்கிறோம். நான் பயோமெக்கானிக்கலாக ஒன்று போயிட்டே இருக்கணும்னு அவசியம் இல்லை, நெசசிட்டி இல்லை. எல்லாருக்குமே டிபெண்ட்ஸ், அது ரேஷியோ டிபெண்ட்ஸ் ஆகும். அக்ரி பண்ணுவீங்க. இந்த மாதிரி ஒரு கேஸ் இருந்துச்சுன்னா அவங்களுக்கு நீங்கள் சொன்ன மாதிரி 60-40 நம்ம சூஸ் பண்ணலாம். 40% பயோமெக்கானிக்கலாக போகலாம்.
அண்ட் இன்னொரு என்னன்னா அவங்க சொன்ன எக்ஸாம்பிள்ஸ் வந்து ஒரு ஜாயிண்ட்ல பெயின் இருக்கு, இன்னொரு ஜாயிண்ட்ல பெயின் வரும்போது ரெண்டுமே என்னால சேர்த்து அட்ரஸ் பண்ணி ஒவ்வொன்றுக்கும் பயோமெக்கானிக்கல் பண்ண முடியாது. ட்ரீட்டிங் பர்சன் அஸ் ஹோல்ங்கிறது ஃபைன் மேம், பட் அந்த ப்ராசஸ்ல வி ஷுட் நாட் ஜெனரலைஸ் எவ்ரிதிங். எல்லாத்தையுமே ஜெனரலைஸ் பண்ணி மேபி அவங்களுக்கு ஒரு காசு இருந்திருக்கலாம், இப்போ மேபி அது ஒரு பயோமெக்கானிக்கல் காசுனால ஸ்டார்ட் ஆயிருக்கலாம். இப்போ அதனால அவங்க சைக்காலஜிக்கலா அஃபெக்ட் ஆயிருக்கனால அது ஜாஸ்தி அவங்க சொல்லலாம். பட் இப்போ ஒரு ஓவர்லோட் இல்ல வேற ஏதாச்சும் ஒரு பயோமெக்கானிக்கல் காசுனால அவங்களுக்கு பெயின் இப்போ ஜெனரேட் ஆயிருக்கு அப்படின்னா இது அவங்களுக்கு அக்யூட் பெயினா இருக்கலாம். இப்போ அதை அட்ரஸ் பண்ணாம விடும்போது பின்னாடி அது வந்து மறுபடியும் ரெக்கரன்ஸ் ஆகலாம், இன்டென்சிட்டி கூடி வரலாம். அப்போ ஸோ ட்ரீட்டிங் அஸ் ஹோல்ன்றதுல வந்து ஜெனரலைஸ் பண்ணி நம்ம ஒன்று மிஸ் அவுட் பண்ணிடக்கூடாதுங்கிறது தான் பயோமெக்கானிக்கலாகவும் பார்க்கணும் அப்படிங்கிறதுல. மல்டிபிள் ஜாயிண்ட் பெயின் சொல்லும்போது நீங்கள் வந்து சைக்கோ சோஷியலாக சும்மா சொல்லிகிட்டே இருக்காங்கன்னு சொல்லி அதை மிஸ் பண்ணும்போது உண்மையாலுமே அவங்களுக்கு மல்டிபிள் ஜாயிண்ட் பெயின் இருந்தால் அது ஒரு சீரியஸான பேத்தாலஜிக்குள்ளே கொண்டு போய் விடலாம். ஸோ ஒரு பயோமெக்கானிக்கல் காஸ் ஃபைண்ட் அவுட் பண்ண நம்ம தேடலாம். அது உண்மையிலே எங்கேயுமே இல்லை அப்படிங்கும்போது நம்ம அசஸ்மெண்ட் எல்லாத்துலேயுமே அவங்க வரல, ஃபிட் ஆகலைங்கும் போது நம்ம அவங்கள வேணால் நம்ம கொஞ்சம் சைக்கோ சோஷியலாக ட்ரீட் பண்ணலாம். ஓகேவா? ஸோ சொல்லுங்கள் ரித்திக், நீங்கள் என்ன கற்றுக்கிட்டீங்க இந்த டிஸ்கஷனில்? இவ்வளோ நேரம் டிஸ்கஸ் பண்ணதில் நீங்கள் என்ன கற்றுக்கிட்டீங்க? டிஸ்கஷனில் என்ன கற்றுக்கிட்டோம்னா நம்ம வந்து பேஷண்ட்ஸ் வந்து பயோமெக்கானிக்கலாகவும் பார்க்கணும், சைக்கோசியாகவும் பார்க்கணும். பட் மோஸ்ட்லி வந்து அவங்க எந்த அளவுக்கு பேஷண்ட் அஃபெக்ட் ஆகிருக்காங்க ஃபுல்லாக அசஸ் பண்ணிடணும். அசஸ் பண்ணிவிட்டு அவங்க பயோமெக்கானிக்கலாக எதுவுமே அஃபெக்ட் ஆகலை அப்புறம் தான் சைக்கிள் யோசிக்கணும். அதுதான் இது வந்து ட்ரீட்மெண்ட் பண்ணுறோம். நம்ம பயோமெக்கானிக்கலாக அவங்களுக்கு எதுவுமே செட் ஆகலை, சைக்காலஜிக்கலாக அஃபெக்டாக இருக்காங்க, நம்ம பேசி புரியுது, பேஷண்ட் அண்டர்ஸ்டாண்டிங், பேஷண்ட் எஜுகேட் பண்ணணும். பேஷண்ட் எஜுகேஷன் பயோமெக்கானிக்கில் நிறையா இருக்குது, சைக்கோ சோஷியலாக கம்மியாக இருக்குன்னா சைக்காலஜி வந்து என்னன்னா பயோமெக்கானிக்கலாக நமக்கு என்ன அவங்களுக்கு தேவை, இப்போ பேஷண்ட் எதில் அஃபெக்ட் ஆகிருக்காங்க, என்ன அவங்களுக்கு என்ன இம்ப்ரூவ் ஆகும் அந்த வரைக்கும் இம்ப்ரூவ் பண்ணணும். நீட்ஸ் அண்ட் கோல்ஸ். இன்னொரு பாயிண்ட் சொல்லணும்னா ஒரு சோஷியல் மீடியா இன்ஃப்ளூயன்ஸ் என்ன பண்ணுறாங்கன்னா நார்மலாக ஒரு நெக் பெயின் வந்து எக்ஸசைஸ் கொடுத்துட்றாங்க. அவங்க அதை பார்த்து பீப்புள்ஸ் என்ன பண்ணுறாங்க, நமக்கு நெக் பெயின் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதே எக்ஸசைஸ் அவங்க பண்ணுறாங்க. பட் ஆனால் அவங்க எந்த தெரபிஸ்டையோ வந்து டாக்டரை போய் கன்சல்ட் பண்ணுறது கரெக்டாக அவங்களுக்கு பண்ணிவிட்டு அவங்களுக்கு அதில் கூட அவங்க அப்டேட் ஆகலாம் அந்த பெயின். கரெக்ட். ஏன்னா அவங்கள பற்றி தெரியாதுல்ல நமக்கு என்ன பிரச்சனை. நம்ம இன்ஃப்ளூயன்ஸ் ஆக போடுறோம்னா என்ன பிரச்சனைன்னு பார்த்துட்டு போடணும். டேரெக்டாக நெக் பெயின் இது பண்ணுங்கள், நீ பெயின் இது பண்ணுங்கள் அப்படின்னு போடுறது. அப்படி போகிறதுல பிரச்சனைகள் வரலாம் நிறையா. நம்ம ப்ரொஃபஷனே நம்ம மிஸ்லீட் பண்ணுற மாதிரி ஆகிடலாம். சூப்பர். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இங்கிலீஷ்? சார் அதான் சார், பேஷண்ட்டை பொறுத்து தான் நம்ம ட்ரீட் பண்ணணும். இப்போ பேஷண்ட் வந்து சைக்காலஜிக்கலாக இருக்காங்கன்னு நமக்கு தெரிஞ்சதுன்னா நம்ம சைக்காலஜிக்கலாக ட்ரீட் பண்ணணும். இப்போ வந்து பயோமெக்கானிக்கலாக ஒரு காசு இருக்குன்னா ஃபஸ்ட் பயோமெக்கானிக்கலாக ட்ரீட் பண்ணுவோம். அப்போயே நமக்கு தெரியும் பயோமெக்கானிக்கலாக என்ன ட்ரீட் பண்ணாலும் அவங்களுக்கு வந்து ரெக்கவரி இல்லைன்னா நம்ம சைக்காலஜிக்கலாக யோசிச்சு அவங்கள அது மாதிரி கொண்டு போகணும். ஓகே, இங்கே நல்லா பேஷண்ட் எஜுகேட் பண்ணணும். பேஷண்ட்டை பார்த்து ஒரு 2-3 நாளில் அவங்களுக்கு எவ்வளோ பர்சன்டேஜ் எவ்வளோ அஃபெக்ட் ஆகிருக்கலாங்கிறத கண்டுபிடிச்சி அது வந்து ஃபார் எக்ஸாம்பிள் எத்தனை பர்சன்டேஜ் அந்த டியூரேஷன் நம்ம ட்ரீட்மெண்ட்லேயும் மெயின்டைன் பண்ணிக்கிறோம். 50-50னா 50-50 ட்ரீட்மெண்ட், 45 மினிட்ஸ் ட்ரீட்மெண்ட்டில் 50-50 20 மினிட்ஸ் நம்ம கரெக்டாக இது ரெண்டுமே ஃபோக்கஸ் பண்ணுற மாதிரி அட்ரஸ் பண்ணிக்கணும். ஸோ எந்த அளவு அஃபெக்ட் ஆயிருக்காங்கிறத பொறுத்து நம்ம கொண்டு வரணும்னு சொல்ல வரீங்க. நீங்கள் எந்த ஷேர் பண்ணுறீங்களா? நம்ம பேசிட்டு இருக்கும்போது ஒரு டவுட் வந்துச்சு. என்னென்னா இப்போ வந்து ஒரு பேஷண்ட் வந்து இப்போ சில பேர் நம்ம கிளினிக் கூட வரமாட்டாங்கன்னு வைங்களேன். ஒரு பேஷண்ட் வந்து அவங்க ப்ரொலாங்டாக ஒரு பெயினோடையே வந்து இருக்காங்க. அவங்க வந்து என்ன நினைப்பாங்க, இப்போ நான் அதை எப்படி புரிஞ்சுக்கிறதே எனக்கு தெரியல. இப்போ ஒருத்தவங்க வீட்டில் குக் பண்ணுறாங்கன்னே வச்சுக்கோங்க, அவங்களுக்கு வந்து பர்சனட்டாக நெக் பெயின், ரேடியேட்டிங் பெயின் வரைக்கும் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. ஸோ இப்போ வந்து அவங்க வந்து டெய்லிக்கும் தங்களோட டே டு டே ஆக்டிவிட்டிஸ் செஞ்சுட்டே இருக்காங்க. ஸோ அவங்க வந்து இந்த மாதிரி டே டு டே ஆக்டிவிட்டிஸ் பண்ணுறனால பெயின் வந்து ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் ஆகிருக்கு. ஸோ அவங்க வந்து ஓவர்லோட் பண்ணுறனாலையோ சம்திங் ப்ரொலாங்டாக ஒரு ஆக்டிவிட்டி பண்ணுறனாலையோ பெயின் வந்து வந்திருக்கு. ஸோ இந்த பெயின் வந்தது வந்து அவங்க வந்து பெருசாகவே கண்டுக்கிறது இல்லை. கண்டுக்காமல் டே டு டே அதே செஞ்சுட்டே இருக்காங்க. சரி நம்ம பண்ணுறனால வரதான் போது, நம்ம மேனேஜ் பண்ணிகிட்டே தான் இருக்கோம் அப்படின்னு வந்து யோசிக்கிறாங்க. ஸோ இந்த பெயினை வந்து நம்ம எப்படி எடுத்துக்கிறது எனக்கு புரியல. பயோமெக்கானிக்கலானால தான் இது வருதா, இல்லை பேஷண்ட் வந்து அது சைக்காலஜிக்கலாகவும் அவங்க வந்து புரிஞ்சுக்கிட்டாங்க, நம்ம இது பண்ணும்போது பெயின் வரும், இருந்தாலும் நம்ம மேனேஜ் பண்ண முடியுது அப்படின்னா அப்போ சைக்காலஜிக்கலாக அவங்க ஸ்ட்ராங் ஆகிட்டாங்கன்னு சொல்லவா, இல்லை எப்படி சொல்கிறது? எக்ஸாம்பிள்ஸ்னால் எங்கள் வீட்டில் அம்மா சில நேரம் இப்பெல்லாம் யோசிச்சோம். எனக்கும் ஞாபகம் வந்து அம்மா தான். இல்லை அதான் அவங்களுக்கு ஒரு ப்ராப்ளம் இருக்கோ இல்லையோ அவங்க அந்த வேலையை நான் 100 தடவை ஸ்குவாட் பண்ணி எக்ஸசைஸ் பண்ணுறது அவங்க நார்மலாக அது பண்ணிட்டு இருப்பாங்க. அப்போ அவங்களுக்கு நான் 10 ஸ்குவாட் பண்ண வைக்கிறதுக்கு யூஸே கிடையாது. எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணாலும் சொல்கிறேன். ஏன்னா நான் காஃபி சுகம் நம்ம சொல்லிட்டு இருப்போம். ஆனால் அவங்க ஒரு நாளைக்கு 10 தடவை படி ஏறி இறங்குவாங்க,
அவங்க ஒரு நாளைக்கு 500 படி ஏறி இறங்கியிருப்பாங்க, அது நமக்கு தெரியாது. ஆனா நம்ம உட்காந்து காஃபி 10x3 கொடுத்துருக்கோம். அப்போ அந்த லோட் அது இல்லை என்னன்னா இப்போ இங்கே காஃப்ரை இல்ல நான் என்ன சொல்றேன்னா லோடிங் சொல்றேன். அப்ப அவங்க சொல்ற அந்த லோட் வந்து அந்த மசில் அவ்வளோ ஒர்க் ஆயிட்டு இருக்கு, அது பெயினோட தான் இருக்காங்க. இது எப்படி ட்ரீட் பண்றதுன்னா இது வந்து பயோமெக்கானிக்கல் காசு நம்ம கண்டுபிடிக்கவே முடியவே முடியாது. ஏன்னா அது ரொம்ப வருஷமா இருக்கும், அவங்களுக்கு அது தெரிஞ்சிருக்காது. என்ன சின்னதாக இருக்கும் சொல்லியிருக்கவும் மாட்டாங்க, அது நம்மளால காசு கண்டுபிடிக்கலாம். இந்த சுச்சுவேஷன்ல நான் பயோமெக்கானிக் கண்டுபிடிக்கணும்னு உள்ள போகும்போது நான் மாட்டிக்கிறேன். எங்க இருக்குன்னு தெரியாம இங்கே அகைன் பயோ சைக்கோ சோசியலாக நீங்கள் எமோஷ்னலாக அம்மாவெல்லாம் ட்ரீட் பண்ண முடியாது, அந்த இடத்துல மாட்டிக்கிங்க. ஸோ அது நான் கஷ்டம் தான். இது 2 கேட்டகரி போட முடியாது. நமக்கு தெரிஞ்சதை நம்ம சொல்லி என்னதான் நீ உலகத்துக்கே விருதை பேசினா அம்மாவுக்கு பையன்டா. 2க்குள்ளேயுமே போட முடியாது. இந்த மாதிரி க்ளோஸ் ரிலேட்டிவ்ஸ் பார்க்கும்போதோ இல்லை ரொம்ப அதே வேலை பார்த்துட்டே இருக்கவங்களுக்கு எதுனா வந்துச்சுன்னா அவங்களுக்கும் தெரியாது. எப்போ வந்துச்சுன்னா தெரியல, ரொம்ப நாளா இருக்கு. அதோட வாழ பழகிக்கலாம். அதான் சார், அது வந்து அவங்க சைக்கலாஜிக்கலாவே ஸ்ட்ராங் ஆயிட்டாங்கன்னு சொல்லவா இல்ல, அது வந்து என்னைக்கு அவங்க எமோஷனலா ரொம்ப டிஸ்டர்ப் ஆகுறாங்களோ அப்ப பெயின் ஜாஸ்தி தெரியும். எப்போ பாசிட்டிவா ஹாப்பியா இருக்காங்களோ அப்ப பெயின் கம்மியா தெரியும். அது வந்து அவங்கள ஹாப்பியா வச்சுக்க ட்ரை பண்ணிக்க முடியும் எனக்கு அவ்வளோ. ஓகே, இப்போது இங்கே வந்து ஃபைனலாக இந்த வீடியோ பார்க்குறவங்களுக்கு ஒரு பேஷண்ட் வராங்கன்னா எப்படி அப்ரோச் பண்ணுவோம், இது ரெண்டு எப்படி சேர்ந்தாப்புல அப்ரோச் பண்ணணும்னு நினைக்கிறீங்க? ஸோ பேஷண்ட் நம்மக்கிட்ட வராங்க, நம்ம ஃபுல் அசஸ்மெண்ட்டும் பண்ணுறோம். அப்போ பண்ணும்போது அவங்க அதை எக்ஸ்பிளைன் பண்ணுற விதமாக இருக்கட்டும், நம்ம அவங்க சொல்கிறதுலேருந்து நம்ம திரும்ப ஒரு ரிப்ளை பண்ணுவோம், அதை அவங்க எடுத்துக்கிற விதம் இருக்குல்ல, ஓகே அப்படின்னு சொல்லி நம்ம கூட ட்ராவல் பண்ணுற மாதிரி வர்றாங்களா, இல்லை அதுக்கு ஆப்போஸ் பண்ணி நிறையா இல்லை நான் அங்கே பார்த்தேன் இங்கே பார்த்தேன் அப்படின்னு சொல்லி கான்ஃபிடன்ஸ் அங்கே நம்ம மேலே எப்படி இருக்குது அப்படிங்கிறத அங்கேருந்தே தெரிஞ்சுக்கலாம். அந்த மாதிரி ஸோ எண்ட் ஆஃப் த செஷன் நமக்கே தெரிஞ்சிருவாங்க கன்வெர்ட் ஆவாங்களா, அந்த மாதிரி நம்மளுக்கே தெரிய வரும்ல எப்படி நம்ம மேலே அவங்க எவ்வளோ ஒரு கான்ஃபிடென்ட் இருக்குது, நம்ம சரி பண்ணுவோம் நம்புகிறாங்களா, அதுவுமே பிளேஸ் அ மேஜர் ரோல் நம்ம சரி பண்ணுறதுலே இருக்கும்போது. ஸோ இப்போ வந்து எல்லாத்தையும் அசஸ் பண்ணும்போதே நம்ம ஓரளவுக்கு நம்ம ஃபிக்ஸ் பண்ணி நம்ம அந்த சைக்கோ சோஷியல் மாடல் எல்லாத்தையும் தான் அசஸ் பண்ணுவோம். நம்ம பயோமெக்கானிக்கலாக மட்டும் காஸ் கண்டுபிடிச்சி நம்ம இது பண்ணுறதுல சைக்கோ சோஷியலாகவும் நம்ம அதில் இருக்கோம். ஸோ நம்ம வந்து அதை ட்ரீட் பண்ணும்போது எஜுகேட் பண்ணால் இவங்க சரியாக மாட்டாங்க அப்படிங்கிறத பொறுத்து தான் அந்த பிளான் சக்ஸஸ் ஆகிறது. அந்த சைக்கோ சோஷியல் மாடலில் வந்து வின் ஆகிறது இருக்குது. ஸோ அப்போ என்னென்னா ஒரு 3 days 5 days வந்து பார்த்தோம் அப்படின்னா நம்ம எஜுகேட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறோம். அவங்க எதெல்லாம் ஃபால்ஸ் ஹோப் வச்சுருக்காங்களோ அதெல்லாம் எஜுகேட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறோம் அப்படின்னா அது எல்லாத்தையும் அவங்க புரிஞ்சுக்கிட்டு எக்ஸசைஸ் மேலே ரொம்ப பிலீவ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னா அந்த பெயின் வந்து கம்மியாகுது அப்படின்னு சொல்லி அவங்க நினைக்க சொல்கிறாங்க அப்படின்னா அது வந்து ஓரளவுக்கு எடுத்துகிட்டு போகலாம். இல்லை அவங்க என்ன தான் எஜுகேட் பண்ணியும் அவங்க நல்லா எஜுகேஷன் வந்து அங்கே ஒர்க் ஆகலை, நம்ம எவ்வளோ தான் இன்புட் போட்டு அவங்க எஜுகேஷன் ஒர்க் ஆகலை அப்படிங்கும்போது ஆனால் அவங்க மூமெண்ட் வைஸும் சரி பெயின் வைஸும் சரி நல்லா இம்ப்ரூவ்மெண்ட் ஆகுறாங்க, நிறைய மூமெண்ட் வைஸில் இம்ப்ரூவ்மெண்ட் ஆகுறாங்க, ஆனால் அவன் வந்து பெயினோட இன்டென்சிட்டியை வந்து குறைச்சே சொல்கிறாங்க அப்படிங்கும்போது நம்ம சொல்கிறத என்ன தான் எஜுகேட் பண்ணாலும் ஆப்போசிட்லேருந்து ஒரு கொஷின் திரும்ப அதை கேட்டுகிட்டே இருக்காங்க அப்படிங்கும்போது நம்ம அந்த இடத்துல யோசிக்கணும், ஓகே நம்ம சைக்கோ சோஷியலாக அவங்க இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்படி டர்ன் பண்ணுவோம். வெயிட்டேஜ் டிட்டர்மைன் பண்றது வந்து தெரபிஸ்டோடைய ஸ்கில்ல பொறுத்து அசஸ்மென்ட் லைக் எப்படி பெயின் சப்ஜெக்டிவோ அந்த மாதிரி அசஸ்மெண்ட்டும் சப்ஜெக்டிவா இருந்துடக்கூடாது. கரெக்டாக ப்ராப்பராக அனலைஸ் பண்ணி பேஷண்ட்டோட சைக்கலாஜிக்கல் ஆஸ்பெக்டா இல்லை பயோமெக்கானிக் ஆஸ்பெக்டா அஃபெக்ட் ஆயிருக்காங்கிறது வெயிட்டேஜ் போடுறது வந்து தெரபிஸ்டோட ஸ்கில். ஸோ அதை பேஸ் பண்ணி தான் ட்ரீட்மெண்ட் வந்து ப்ரோக்ரஸ் ஆகும். அது செஷன் அப்போ மாற கூட செய்யும், அந்த சேஞ்சஸ் இருக்கலாம். அப்படி சேஞ்ச் இருந்துச்சுன்னா தெரபிஸ்ட் வந்து நான் ஃபர்ஸ்ட் செஷனில் பார்க்கும்போது இப்படி தான் இருந்துச்சு, நெக்ஸ்ட் செஷனில் எப்படி மாறும்னு பயாஸாக இல்லாமல் அதை அக்செப்ட் பண்ணிட்டு தெரப்பி வந்து மூவ் ஆகும். ஸோ ஓகே, இப்போ நம்ம என்ன புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா ஈவன் ஒரு பேஷண்ட் வந்து சைக்கோ சோஷியலாகவும் வந்திருக்கலாம். இப்போ ஒரு பேஷண்ட் எல்லா பிரச்சனையும் பயோமெக்கானிக்கலாக ஸ்டார்ட் ஆகுது. அது வந்து வென் த ப்ராப்ளம் இஸ் நாட் ட்ரீட்டட் கரெக்ட்லி அது கொஞ்சம் சைக்கோ சோஷியலாக நிறையா ஆகுது. டியூரேஷன் டிட்டர்மைன்ஸ்னு சொல்லலாம், பர்சன் கேரக்டர் டிட்டர்மைன்ஸ் சொல்லலாம் ஒரு வகையில். இன்னொரு வகையில் நம்ம எல்லா பிரச்சனைக்குமே பயோமெக்கானிக்கலான ஒரு வேர்டை தேடி போகிறதே ஒரு பிரச்சனையாக இருக்கலாங்கிறது நான் பார்க்குறேன். நம்ம இந்த ஓவரால் டிஸ்கஷனில் நீங்கள் எல்லாம் சொன்னதில் வச்சு பார்க்கும்போது அந்த வேர்டை தேடி அதுக்கு பின்னாடி போகாமல் சின்ன ஓவர்லோடு அண்டர்லோடு சின்ன கெப்பாசிட்டி டெஃபிஷியன்சினால கூட எல்லா பெயினும் வரலாங்கிறத அட்ரஸ் பண்ணி கரெக்ட் பண்ணிட்டாலே போதும். இந்த இடத்துல வந்து ஃபஸ்ட்டு டைம் ஒரு பேஷண்ட் எல்லா கிரானிக் பெயின் சைக்கோசோஷியல் பெயினும் ஸ்டார்ட் வித் அக்யூட் பெயின். அந்த பேஷண்ட் நம்மக்கிட்ட வரும்போதே நம்ம அதை கரெக்டாக புரிஞ்சு ஒரே செஷனில் முடிஞ்ச அளவுக்கு
எஜுகேட் பண்ணி அந்த ஃபஸ்ட்டு ட்ரீட்மெண்ட் டியூரேஷன் ஒரு 10 நாள் பார்க்குறீங்களா, 5 நாள் பார்க்குறீங்க, 30 நாள் பாருங்கள், 40 நாள் பாருங்கள், அந்த டியூரேஷன்லேயே அந்த பேஷண்ட்டை கரெக்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா அவங்களுக்கு அது சைக்கோ சோஷியலாவோ க்ரானிக்காவோ அஃபெக்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்பு ரொம்ப கம்மி, அஃபெக்ட் ஆகாது அப்படின்றது புரிஞ்சிச்சு. ஓகேங்களா? இப்போ அந்த பார்ட் மிஸ் ஆகும்போது அது சைக்கோ சோஷியலாக அஃபெக்ட் ஆகுது. அது மட்டும் ஃபேக்டர் கிடையாது சைக்கோ சோஷியல் ஆகிறதுக்கு அஃபெக்ட் ஆகிறதுக்கு. சைக்கோ சோஷியலாக ஒருத்தங்களுக்கு நிறையா ரீசன்னால அஃபெக்ட் ஆகலாம். அவங்க செல்ஃப் டிட்டர்மைன் கேரக்டர், சுச்சுவேஷன், சுற்றுச்சூழல், சோஷியல் ஃபேக்டரும் பிளேஸ் மேஜர் ரோல். அப்போ இது ரெண்டுமே வச்சு பார்க்கும்போது கடைசியாக என்ன தோணுது அப்படின்னா ரெண்டுமே ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு. ஒவ்வொருத்தருக்கும் அது மாறும். அதை அவங்க லிசன் பண்ணும்போது தான் தெரியும் ட்ரீட் பண்ணுறதுக்குன்னு சொல்லி ஒரு நல்ல டிஸ்கஷனாக இருந்துச்சு ஆக்சுவலாக. ஸோ ஹோப் உங்களுக்கும் இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு ஏதாவது கொஸ்டின்ஸ் இருந்துச்சு, டவுட்ஸ் இருந்துச்சு, கன்ஃபியூஷன் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. நாங்கள் இன்னும் பெட்டராக டிஸ்கஸ் பண்ணி வீடியோ போட ட்ரை பண்ணுறோம். ஹாப்பி லேர்னிங். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.